Hi guys, welcome to Locker Room Tamil, ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் கிரிக்கெட் F1 NBA பற்றிலாம் பேசுறதுக்கு. ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் ஷேர் பண்ணி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ யா, நேற்று வீடியோவோட கண்டினியூஷனில் இன்னைக்கு டேரெக்டாக போயிடலாம். நேற்று வந்து லேக்கர்ஸ் நகட்ஸ் ஸ்வீப்பா இல்லைனா வந்து ஒரு கேம் வின் பண்ணுவாங்களான்ற பற்றி பேசியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ லேக்கர்ஸ் அவாய்டட் ஸ்வீப். ஸோ அதை பற்றி கண்டினியூ பண்ணி பேசுவோம். ஸோ யா, ஆதி சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். அதுதான் நேத்து லேக்கர்ஸ் வந்து ஒரு டீம் பேஸ்கெட் பால விளையாடினாங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் இந்த வின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாக்ஸ் ஸ்கோர் பார்த்தாலே தெரியும். நீங்கள் கேம் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. லெப்ரான் 30 பாயிண்ட்ஸ், ஹாச்சிமுரா போன கேம் பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லாலும் நேற்று கேமில் டிஃபென்சிவாகவும் சரி அஃபென்சிவாகவும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை. பட் ஒரு டீசென்ட் கேம். டேவிஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல கேம் நேற்று. 23 ரீபவுண்ட்ஸ் வந்து அஃபென்சிவ் ரீபவுண்ட்ஸ் வந்து அது மேஜர் ப்ளஸ் லேக்கர்ஸோட வின்னுக்கு. ப்ளஸ் டியாஞ்சலோ ரசல் போன கேம் 0 பாயிண்ட்ஸ் அண்ட் நேற்று கண்டிப்பாக நல்ல கேம் ரிசல்ட் இருந்தோம். ஸோ நிறையா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயும் சரி ஃபைனல் குவார்ட்டர்லையும் சரி நிறையா த்ரீஸ் நாக் இன் பண்ணோம். அண்ட் யா, ஓவரால் ரீவ்ஸும் சரி டாரின் பிரின்ஸ் எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கேம்ன்றதால இது ஒரு ப்ராப்பர் லேக்கர்ஸ் வின்னாக நான் பார்க்குறேன். ஏன்னா மோர் தென் டென்வர் லேக்கர்ஸ் வாண்டட் திஸ் வின் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் அந்த ஸ்லைட்ஸ் போட்டு வார்ம் அப் பண்ணுறது அண்டு டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் நகட்ஸ்லேருந்து ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா லெப்ரானோட லெகசி எல்லாமே இப்போது லைனில் இருக்கிறதால ஐ திங்க் லேக்கர்ஸ் டுக் இட் மோர் பர்சனல். அண்ட் ஆமாம், இட் வாஸ் அ குட் லேக்கர்ஸ் வின். அண்ட் ஐ ஹோப் தே எக்ஸ்டெண்ட் திஸ் டு 7 கேம் சீரீஸ். ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஓவரால் ஒரு டெக்ஸ்ட் புக் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு திருப்பி நெக்ஸ்ட் கேம் ட்ராப் பண்ணுறதுல பாயிண்டே இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 2 கேம்ஸை வந்து லேக்கர்ஸ் வின் பண்ணி 7 கேம் சீரீஸாக இதை புஷ் பண்ணால் கண்டிப்பாக இது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேம்ஸ் வி ஹவ் விட்னஸ்டுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோட பிக். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் நம்ம கோ ஹெட். சாரி, சொல்லுங்க. இல்லை, நம்ம இப்போ ஸ்பேஸில் பாலா நிதிஷ் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே லேக்கர்ஸ் ஃபேன்ஸ். ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க ஒப்பீனியன்ஸ் நம்ம இந்த கேமில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ யூ கைஸ் கோ ஹெட். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் நேற்று வந்து நம்ம ஒரு நியூட்ரல் ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி போகணும், என்ன எக்ஸ்பெக்டேஷன் பேசியிருந்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக லேக்கர்ஸ் ஃபேன்ஸ் வந்திருக்காங்கன்ன போது நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? நேற்று கேம் வின் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா 3 கேமுமே செம க்ளோஸாக போச்சு. 2 கேமில் நல்ல ஒரு சைஸபிள் லீடே வச்சுருந்தாங்க லேக்கர்ஸ். ஸோ எல்லாருமே ஆப்வியஸ்லி லேக்கர்ஸ் வின் பண்ணிடுவாங்க, லீடை ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தபோது 3rd குவார்ட்டர் 4th குவார்ட்டரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து லீடை வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ நேற்று கேமில் போகும்போது ஆஸ் லேக்கர்ஸ் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் நவ் தட் ஸ்வீப் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்ன போது சீரிஸ் எப்படி கண்டினியூ ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? Bala bro, you wanna go? நான் சொல்றேன். யா ப்ரோ, சுதர்ஷன் நீ சொன்ன மாதிரி டுவர்ட்ஸ் அந்த சீசன் முன்னாடி இருக்கிற ஸ்டாட்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா லேக்கர்ஸ் வந்து ப்ரீவியஸ் மேட்சப்ஸ் டென்வர் வந்து செகண்ட் குவார்ட்டர் தாண்டி அந்த ஹாஃப் டைம் வரைக்கும் எப்போவுமே லீடில் தான் இருந்திருக்கும். ஸோ பிளேஸ் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் குவார்ட்டர், அதாவது 3rd and 4th வந்து ஸ்டேக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். -33 ஈவன் தோ லெப்ரான் அண்ட் ஏடி ஆர் ஆன் தி ஃப்ளோர். டென்வர் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி லீட் கொண்டு வந்துடுறாங்க. நான் இது என்ன ரீசன் பார்க்குறேன்னா டார்வின் ஹேமை சொல்லுவேன். ஏன்னா அவன் டைம் அவுட்ஸ் கூட ஒரு கோச்சால் ஒழுங்காக எடுக்க முடியல. ஆக்சுவலி மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே நீ டைம் அவுட் எடுக்கணும், பிளேயர் ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ ப்ரான் 39, ஸோ ஆப்வியஸ்லி அவன் வந்து நிறைய மினிட்ஸ் ஆட முடியாது, கேஸ்டாக தான் இருப்பான். ஸோ நீ பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி டைம் அவுட் எடுக்கணும். அது ஒரு மேஜர் ஃப்ளா கோச்சிங்கில். நேற்று மேட்ச்சில் என்ன ப்ளஸ் ஒர்க் ஆச்சுன்னா ப்ரான் ஏடி தவிர மீதி ரோல் பிளேயர்ஸும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. மோரோவர் ரெகுலர் சீசன் டென்வர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஷூட்டிங்கிறது டென்வர் 3 பாயிண்ட் ஷூட்டிங்கில் அவ்வளோ பெரிய டீம் கிடையாது சொல்லணும்னா. பிளே ஆஃப்ஸ் வேறு ஸ்டேக்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸில் வந்து டென்வர் எக்ஸப்ஷனலாக ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். போட்ட ஜூனியர்லாம் அடித்து சொருவும் நான் ஷாட்ஸ்லாம் ஃப்ரம் தி 3 பாயிண்ட் லைன். ஸோ
ஆப்வியஸ்லி அவன் 6'10", ஸோ அவனை கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவன் அந்த ஷூட்டிங் மோஷன் வந்துட்டான்னா கார்ட் பண்ணுறது லேக்கர்ஸ் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. ஏன்னா ஏடி வந்து யோகிச் கவர் பண்ணோம். ஸோ நான் ஏடி அண்ட் ப்ரான் மினிட்ஸை வந்து லேக்கர்ஸ் கொஞ்சம் சொதப்பல தான் ஹேண்டில் பண்ண நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கான லாஸ்க்கு மேஜராக சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ நேற்று கேமில் ஒர்க் ஆனது வந்து ப்ரான் அண்ட் ஏடி ரொம்ப ஸ்டெப் அப் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி இது வந்து கொஞ்சம் டுக் இட் பர்சனல்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால் மேபி ஆடிக்கலாம். ஆனால் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா நகட்ஸ் இன் 5 தான். நெக்ஸ்ட் கேம் கன்ஃபார்ம் நகட்ஸ் வின்னு. ஸோ இது ஸ்வீப் தடுக்கல, ஸ்வீப்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஒரு மோரோவர் ஜென்டில்மேன் ஸ்வீப் தான். ஸோ நிதிஷ் ப்ரோ நிதிஷ் உங்கள் ப்ரோ தாட்ஸ் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான் ப்ரோ. ஐ வில் ஜஸ்ட் லைக் எக்கோ வாட் ஆர் யூ செட். பேசிக்காக தான் ரோல் பிளேயர்ஸ் இப்போ நம்ம பாக்ஸ் ஸ்கோரை பார்க்கும் போதே தெரியுது. மெயினாக டீலோ, ஆஸ்டின் ரீஸ் 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் கேமில் 2 பேருமே லைக் தே காட் லைக் அப்சல்யூட்லி கோல்ட். அவங்க 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி அலாங் வித் ஹாச்சிமோராவும் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஓவரால் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் 5 கேன் கம்பீட் வித் த ஸ்டார்டிங் 5 ஆஃப் நகட்ஸ். லெட்ஸ் ஃபர்கட் அபவுட் த பெஞ்ச் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம். ஸ்டார்டிங் 5 வந்து அந்த ஸ்டார்டிங் 5ஓட மேட்ச் பண்ணுறதுக்கான இதுவே இல்லை. லெப்ரான் ஏடி லைக் ஐ திங்க் 58 பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் பண்ணுறாங்க 2 பேரும். அங்கே பார்த்தீங்கன்னா யோகிச் ஆப்வியஸ்லி 30, முரே லைக் 20 + 22, 23 நினைக்கிறேன். அது போக எம்பிஜேவும் ஹீஸ் ஆல்சோ லைக் ஆவரேஜிங் அபவுட் 20. இங்கே அந்த மாதிரி ஒருத்தவங்க அட்லீஸ்ட் லைக் தேர்ட் பிளேயராச்சும் ஒருத்தர் இங்கே ஸ்டார்டிங் 5 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் ஒரு லைக் இப்போவுமே லைக் இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே க்ளோஸு. இட் ஷுட் பி லைக் 2-2 ஹெட்டிங் டு டென்வர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் 3-1. அதான் அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் கோனா பி ஜென்டில்மேன் ஸ்வீப் தான். பட் என்னன்னா இந்த கேமுக்கும் லைக் கேம் 2 pretty much like same. Like they were like other role players were contributing in game 2 as well. But that was like அது எப்படி அந்த கேம் லூஸ் பண்ணாங்கன்னு ஸ்டில் ஐ கான்ட் ஃபேத்தம். அதை நினைச்சாதான் இன்னும் லைக் இட்ஸ் ஹர்ட்டிங் as a Laker fan, as a LeBron fan. Let's see like there are like still tweets going on that don't let us get one more game. அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் இட்ஸ் அகைன் டார்வின் ஹாம் தான் இனஃப். அவனை பற்றி என்ன பேசினாலும் அடங்க மாட்டுது. பேசிக்காக அதான் இவர் பாலா ப்ரோ சொன்ன மாதிரி லைக் ஹீஸ் நாட் காலிங் த டைம் அவுட்ஸ். ஒரு 5 பாயிண்ட் லீட் போகிறப்ப டக்குன்னு நம்ம 15 பாயிண்ட் லீட் இருக்கும். they are making a run. Denver are making a 7-0 run or 5-0 run. Immediately you should call a timeout. என்ன like he should make the adjustment which he is not doing. அப்புறம் இன்னைக்கு ஒரு லைக் கிளியர் ஃபவுலு. இவர் ஸ்டார் பிளேயர் வந்து கத்துறான், இது வந்து ஃபவுல் தான் கத்துறான். அங்கே லைக் இமீடியட் 2 பாயிண்ட்ஸ் டக்குன்னு குவிக்கா. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸ். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட்டிங் அபவுட் ஹேம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் 4 கார்ட்ஸ் வித் ஏடியா ஆட வைப்பான் அந்த லைனப். ஐ டோன்ட் நோ ஹவு ஹி கேன் லைக் கம்பீட் வித் த நகட்ஸ். லைக் தேர் ஆப்வியஸ்லி சைஸ் அவங்களுக்கு இது இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு வித் எம்பிஜே 6'10" as பாலா ப்ரோ டோல்டு. அது போக யோகிச் லைக் he has this court vision. எங்கனாலும் பார்த்து டபுள் டீம் பண்ணால் ஈஸியாக லைக் he will find corners anywhere. லைக் எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கு போட்டுறான். ஸோ அந்த இதுதான் அந்த மேட்சப்ஸே ரொம்ப ஒரு மாதிரி மிஸ் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் டார்வின் ஹாம் இருக்கிறது அந்த இன்னைக்கு கூட ஐ வாஸ் லைக் எனக்கு சுத்தமாக கான்ஃபிடன்ஸே இல்லை. லீடு வந்து 15 இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கடைசி 2 minutes வரைக்கும் தான் ஈவன் அந்த லெப்ரான் வந்து அந்த ஸ்டீல் பண்ணுவான்ல, யோகிச் ஸ்டீல் பண்ணிட்டு அந்த டங்க் அடிச்சப்போ கூட ஸ்டில் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் போட்டு ஃபியூ பொசிஷன்ஸ் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லிட்டரலி லைக் 3 games நம்ம அதான் பார்த்தோம். ஒரு ஃபேக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த லீடு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் டென்வர் லைக் சடனாக லைக் எம்பிஜே லைக் இஃப் இட்ஸ் 3 லைக் ஹீஸ் ஹிட்டிங் கன்சிக்யூட்டிவ் 3s. ஸோ அதுதான் யா தட்ஸ் மை தாட்ஸ். என்ன அதான் இன்னொரு இல்ல இந்த போஸ்ட் இவன் ஷேர் பண்ணிருக்கான்ல, ஸோ அதை நம்ம பார்த்தாலே பேசிக்கா தெரியுது பாருங்க. லேக்கர்ஸோட லீட் வந்து 129 minutes இருந்திருக்கு இவ்வளோ ஒரு 4 கேம் சாம்பிள் சைஸ்ல. டென்வர் வந்து 41 minutes லீடு, அப்புறம் டைடு வந்து 14 minutes. ஸோ 130 minutes கிட்ட வந்து லீடு வச்சு 1-3 அப்படின்னு இருக்கிறது வந்து ஆக்சுவலாக அதுவே செம பெரிய ஃப்ளா தான். ஏன்னா டாப் நம்ம லாஸ்ட் கேமை விட்டுலாம், ஃபர்ஸ்ட் 3 கேம்லையுமே வந்து லேக்கர்ஸ் லீட் தான். ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து ஹாஃப் டைமில் என்ட்ராகி நீ தேர்ட் குவார்ட்டர் போகும்போது லேக்கர்ஸ் லீட்லேருந்து தான் போகுது. ஸோ
தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டரில் க்ரூஷியல் டைமில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கரெக்டான டைம் அவுட்ஸ் எடுக்காமல் ஃபுல்லாக மிஸ் மேட்ச் நடந்துச்சுன்னா இந்த டிஃபென்சிவ் லைனப்பை மாற்றுறது அந்த மாதிரி சுத்தமாக இது மெயினாக வந்து இந்த லாஸே வந்து கோச்சிங் தான். ஸோ ரோல் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணல எது இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் லெப்ரான் ஜேம்ஸ் அண்ட் ஆந்தனி டேவிஸ் இன் ஒரு லைனப். அங்கே வந்து யோகிச் இருக்கான். ஸோ நம்ம டேலண்ட் வைஸ் பார்த்தா ஓவரால் பெட்டர் டீம்னா நகட்ஸ் தான். பட் ஸ்டில் உனக்கு ஆன் பேப்பர் டேலண்ட் வைஸ் பார்த்தா லேக்கர்ஸ்ட்ட வந்து எல்லா டேலண்ட்டும் இருக்குது. ஸோ உனக்கு வந்து ஷூட்டர்ஸ் இருக்காங்க, உனக்கு வந்து பெயிண்டில் யோகிச்சோட வந்து உனக்கு நல்ல மேட்சப் ஆகிற அளவுக்கு உனக்கு டேவிஸ் இருக்கான். ஸோ லாஸ்ட் கேம் ஃபோர்த் குவார்ட்டர் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி யூ ஹேவ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் யுவர் டீம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்தமாதிரி இவ்வளோ மினிட்ஸ் நீ லீடு வச்சுட்டு நீ 3 கேம் லைனாக நீ தோக்கிறதே வந்து ஆக்சுவலாக அது ஒரு மேஜர் கோச்சிங் ஃப்ளா. எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதுவும் லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன், தேர்ட் மேட்ச்ல ஆரன் கார்டன் வந்து அந்த பேஸ் லைன்லேயே லைக் ஹி வாஸ் ஜஸ்ட் ரோமிங் அரவுண்ட். அவன் 22 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண விட்டதெல்லாம் லைக் ஹி டிடன்ட் மேக் எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட் ஆல். அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஏன்னா லெப்ரான் ஆப்வியஸ்லி ஏடி வந்து பெரிமீட்டர் கார்ட் பண்றான். ஸோ யார் எனி முறையார் யோகிச் வந்து பெயிண்ட் அட்டாக் பண்ணாலும் லெப்ரான் ஹெல்ப் டிஃபென்ஸ் போயிடறான். அஃப்கோர்ஸ் லெப்ரான் வந்து லைக் டிஃபென்சிவ்லி லைக் நாட் குட் லாஸ்ட் கேம். அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தேவர் லைக் மேக்கிங் பிளேஸ். யோகிச் எப்படிப்பட்ட பாசல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் ஸ்பூனிங் ஆரன் கார்டன் ஃபார் ஈஸி பக்கெட்ஸ். அதுலயே லைக் கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் லைக் லாஸ்ட் கேம் பாடி லாங்குவேஜ் வந்து இட் வாஸ் லைக் சோ பேட். லேக்கர்ஸ் லெப்ரானும் சரி ஏடியும் சரி. அண்ட் இன்னைக்கு கூட ஐ மீன் செகண்ட் கேம்ல லைக் ஏடி வாஸ் லைக் மேக்கிங் த பிளேஸ். எல்லா பாலும் ஸ்கோர் பண்றான் ஏடி. ஃபர்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்றான். பட் தேர்ட் குவார்ட்டர்ல இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. பட் அப்போ வந்து அவன்கிட்ட பாலை கொடுத்து திருப்பி போக சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஹிம் அகேன்ஸ்ட் யோகிச் வந்து லைக் யோகிச் வில் நாட், அது வந்து ஒரு ஈஸிலி கைண்ட் ஆஃப் மேட்சப் ஆயிரும். அது வந்து நெக்லிஜிபிள் மேட்சப் ஆயிரும். எங்கிட்டாச்சும் ஒரு பக்கெட் கார்னர் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஷூட்டர்ஸ் வந்து ஷூட் பண்ணணும். பட் ஸ்டில் ஏடி வந்து அந்த பெயிண்ட்ல அட்டாக் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பேசிங்கே செமையா அமையுது. அதை வந்து பண்ணல தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர்ல. கரெக்ட். ஆக்சுவலாக வந்து நேற்று கேமில் ஒரு பிக்கஸ்ட் எக்ஸ்பேக்டர் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா ஆரன் கார்டனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஏன்னா மரே, எம்பிஜே, யோகிச் இவங்க 3 பேரும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஸ்கோர் பண்ணலனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் ஆரன் கார்டனை மோஸ்ட்லி டீம்ஸ் பார்த்தா 3 பாயிண்ட் ஷாட் எடுக்க டேர் பண்ணுவாங்க. அவனை சேக் ஆஃப் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு டேர் பண்ணுவாங்க. அவனை உள்ள டிரைவ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் அவங்க டீம்ல மோஸ்ட் அத்லெட்டிக் பிளேயர். ஸோ அவனை வந்து டிரைவ் பண்ண விடாம நேற்று ஆக்சுவலி பிரான், ஆச்சிமுரா யார் ஸ்விட்ச் பண்ண போதுமே நல்லா கார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா போன கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போதே கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தான் ஆரன் கார்டன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேயர் செம ஹாட்டா இருக்கான் அப்படின்ன போது நகட்ஸ் மாதிரி ஒரு வெல் கோச் டீம் ஆப்வியஸ்லி அவனை சுற்றி தான் அஃபென்ஸ் ரிவால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் தேர்ட் குவார்ட்டர்லேயே அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு வந்தாங்க. தேர்ட் குவார்ட்டர்ல மட்டுமே போன கேம் ஒரு 12 to 14 பாயிண்ட்ஸ் சம்திங் ஸ்கோர் பண்ணியிருந்தான் ஆரன் கார்டன். ஸோ அந்த ஃபேக்டரை வந்து கம்ப்ளீட்டா நேற்று டேக் அவுட் பண்ணிட்டாங்க நல்ல டிஃபென்ஸ் ஆடி. ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் மரே, எம்பிஜே மேல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டுச்சு. ஏன்னா போன கேமே மரே, எம்பிஜே ஓரளவுக்கு ஷூட்டிங்ல லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போன கேம் 19% 3 பாயிண்ட் ஷூட்டிங் நகட்ஸ். சுத்தமா ஷூட்டிங் யாருக்குமே வரலன்ன போது யோகிச் அண்ட் ஆரன் கார்டனோட 2-man கேம். ஆரன் கார்டன் பக்கெட்ல போயிட்டு ஈஸியா லேப்ஸ் எடுக்க அவங்க ஸ்கோரிங் வந்து அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமா இல்லாமே இருந்துச்சு. ஸோ டிஃபென்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அஃபென்ஸ்லையும் வந்து ட்ரை அவுட் ஆகாம ஏதோ ஒரு வகையில பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது தான் செம எக்ஸ்பெக்ட். இந்த கேம் அப்படியே அதை கம்ப்ளீட்டா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க லேக்கர்ஸ். ஸோ மரே, எம்பிஜேக்கு வந்து இப்போ அடிஷனல் ப்ரெஷர். நம்ம ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும், நம்ம ஷார்ட்ஸை நாக் டவுன் பண்ணி ஆகணும். அவங்க தான் ஆப்வியஸ்லி இவங்களோட டிஃபென்ஸ் இன்னும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஆரன் கார்டனை ஸ்டாப் பண்ணது வந்து ஒரு செம எக்ஸ்பெக்டா நான் ஃபீல் பண்றேன். இன்னொன்று என்ன நான் தோணுதுன்னா டீலோ வந்து ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான் ஷார்ட்ஸ். நேற்று பார்த்தா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 2-3 ஈஸி லேப்ஸ் எடுத்தான். ஸோ இதுதான் நேற்று நம்ம பேசிட்டு இருக்கோம். உனக்கு 1 or 2 3 பாயிண்ட் ஷாட்ஸ் விழலை அப்படின்னா விழாததை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறைய திருப்பி பிரேக் பண்ணா உன் கான்ஃபிடன்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா ஹேம் ஆஸ் அ கோச் நம்ம எக்கச்சக்கமா சொல்லியாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டான்னு போது பிளேயர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தான் நீ வேற மாதிரி ஏதாவது அஃபென்ஸை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு ஈஸி லேப் எடுக்கிறதோ இல்லைன்னா 2-3 அசிஸ்ட் பண்றதோ. அதை வந்து நேற்று டீலோ சூப்பரா பண்ணான். 2-3 ஈஸி லேப் பக்கெட் அட்டாக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு பெரிமீட்டர் கேம் ஓப்பன் அவுட் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி டீலோவுமே ஒரு ஸ்ட்ரீக்கி ஷூட்டர். 1-2 ஷாட்ஸ் போச்சுனால் ரேண்டம் லோகோ 3 எடுக்க ஆரம்பிப்பான். அண்ட் அவனோட நல்ல நேரத்துக்கு விழவும் ஆரம்பிக்கும். ஆனா அப்படியே அதர்வே அரௌண்ட் அவன் 2-3 ஷாட்ஸ் நல்லா போல அப்படின்னா பிளெயின் அன்கன்டெஸ்டட் ஓப்பன் 3யும் விட்டுருவான். ஸோ அவனோட அந்த ஸ்ட்ரீக்கினஸ்க்கு 1-2 பேஸ்கெட்ஸ் ஃப்ரீயா போகிறத பார்த்தான்னா மென்டலி கான்ஃபிடன்ஸ் வரும். அதுவும் நேற்று நடந்துச்சு. ஸோ
இந்த 2 ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலி ஒரு ஹியூஜ் பூஸ்டா போன கேம் ஹெல்ப் ஆச்சுன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அதான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் கேம் வந்து டீலோ வந்து நேற்று மாரி இல்லை இன்னும் பெட்டராக ஆடினாங்கன்னா லேக்கர்ஸ்க்கு இதில் சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதுக்கப்புறம் லெப்ரான் ஏடி மேலே நீங்கள் ப்ளேம், ஏன்னா டார்வின் ஹேமை ப்ளேம் பண்ணுற பாயிண்டே இல்லை, இவன் இப்படி தான் தெரிஞ்சிடுச்சு உனக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ரோல் பிளேயர்ஸ் கையில் தான் இருக்குது. லேக்கர்ஸ் சர்வைவ் ஆகணும்னா உனக்கு ரீவ்ஸ், டீலோ, கேபின்சன், டாரியன் பிரின்ஸ், பெஞ்சு. ஏன்னா வந்து போன கேம்லேயே வந்து ஹேஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரில ஹேமுக்கு. ஸோ ஹேஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு அஃபென்சிவ் பிளானே இல்லாமல் அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி கோர்ட்டில் ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. ஸோ அது மாதிரி உன் ரோல் பிளேயர்ஸுக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிச்சு பேசிக்காக உன் ரோல் பிளேயர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணால் உனக்கு இந்த சீரீஸில் சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஃபென்சிவ் பிளான், டிஃபென்சிவ் பிளான் உன் ரோல் பிளேயர்ஸ்க்கு நீ போடணும். அது போடலைன்னா லேக்கர்ஸ்க்கு சான்ஸ் இல்லை. பட் பார்ப்போம். நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ 7 கேம் சீரீஸ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நகட்ஸ் வந்து உனக்கு அடுத்த நெக்ஸ்ட் கேம் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது. ஆப்வியஸ்லி லாஸ்க்கு அப்புறம் வராங்க. ப்ளஸ் டென்வர் வந்து உனக்கு அந்த ஆல்டிடியூட் அட்வான்டேஜ் வேறு இருக்குது நகட்ஸ்க்கு. ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரில. பட் ரோல் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா லேக்கர்ஸ்க்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆமாம். இன்னொரு எக்ஸ் ஃபேக்டராக நான் வந்து லாஸ்ட் 2 கேம்ஸில் என்ன யாரை பார்க்குறேன் அப்படின்னா வந்து அவங்க பெஞ்ச்லேருந்து வந்த டாரியன் பிரின்ஸ். அதாவது உனக்கு பாக்ஸ் ஸ்கோர் வந்து ஒன்றும் பெருசாக காட்டாது. ஏன்னா வந்து 9 பாயிண்ட்ஸ் 3 ரீபவுண்ட்ஸ்னாலுமே அவனோட ரோலை வந்து என்னை பொறுத்தவரையும் நல்லா பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து பால் எப்பப்பெல்லாம் தந்தாங்களோ டேர்ன் ஓவர் பண்ணல, ப்ராப்பராக ஓப்பன் ஷாட்ஸை மட்டும் தான் எடுத்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஓப்பன் ஷாட்ஸையும் நாக் டவுன் பண்ணான். டிஃபென்ஸில் அவனோட மேனை வந்து அவன் வந்து நல்லா ப்ராப்பராக காட் பண்ணான். மேன் டு மேன் டிஃபென்ஸ் என்னை பொறுத்தவரையும் டாரியன் பிரின்ஸ் பெஞ்ச்லேருந்து நல்லா ஆனான். ஏன்னா பிக்கஸ்ட் ப்ராப்ளமே வந்து லேக்கர்ஸ்க்கு வந்து பெஞ்ச் பிளேயர்ஸ் தான். கேப் வின்சென்டா இருக்கட்டும், டின்விடியா இருக்கட்டும், டாரியன் பிரின்ஸ், இவங்க யாருமே வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்க மாட்டாங்க. பட் டாரியன் பிரின்ஸ் என்னை பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக 4 கேம்ஸ்லையுமே டிஃபென்சிவ் சைடில் அவனோட ஒர்க்கை டீசெண்டாக பண்ணியிருக்கான். ஏன்னா பேக் டோர் கட்டாக இருக்கட்டும், ஒரு மேன் டு மேன் டிஃபென்ஸாக இருக்கட்டும், அவன் மேனை வந்து அவன் வந்து விட்டதே கிடையாது. டிஃபென்ஸ் சைடில் நல்லா பண்ணியிருக்கான். அண்ட் அஃபென்ஸ்லையுமே 2-3 ஓப்பன் ஷாட்ஸ் இருந்தாலுமே பிளைண்டா எடுக்கணும்னு எடுக்க மாட்டான். இஃப் சம்மன் எல்ஸ் இஸ் ஹாட் அவனுக்கு பால் பாஸ் பண்றதுக்கு தான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ டாரியன் பிரின்ஸ் நேற்று கேம்ல அகைன் 3 கேமாவே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான் என்னை பொறுத்தவரையும். அண்ட் நேற்று கேம் வந்து அவனோட இம்பாக்ட் எனக்கு இன்னுமே நல்லா தெரிஞ்ச மாதிரி தோணுச்சு. ஏன்னா மற்ற பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணதுனால. ஸோ அகைன் ஆப்வியஸ்லி இப்போ டாரியன் பிரின்ஸா இருக்கட்டும், கேப் வின்சென்டா இருக்கட்டும், அவங்களோட ரோலை கண்டிப்பா வந்து பெஞ்ச்ல இருந்து பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டர்ஸ் ப்ராபப்ளி இதே மாதிரியே டீலோ, ஆஸ்டின் ரீவ்ஸ் ஆடினாங்கன்னா நிதிஷ் சொன்ன மாதிரி 2 ஸ்டார்டர்ஸுமே தே கேன்சல் ஈச் அதர் அவுட். ஸோ அப்போ வந்து பெஞ்ச்லேருந்து வர்றவங்க யார் எக்ஸ்பேக்டரா இருக்காங்கன்றது தான் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு கிறிஸ்டியன் பிரான், ரெஜி ஜாக்சன், பேட்டன் வாட்சன் வராங்கும்போது அவங்களுமே பார்த்தா தே ஆர் நாட் அ பிக் அஃபென்சிவ் த்ரெட் ஃபார் யூ. மோஸ்டா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜே என்னன்னா பேட்டன் வாட்சனா இருக்கட்டும், கிறிஸ்டியன் பிரானா இருக்கட்டும், டிஃபென்ஸ் டீசெண்டா ஆடுறாங்க. ஐ மீன் சூப்பரா ஆடலன்னா கூட லேக்கர்ஸ் பெஞ்சை வந்து பயங்கரமா ஒரு அஃபென்சிவ் ரன்ல வந்து போக விட மாட்டாங்க பிரான் ஏடி உட்காரும்போது. ஏன்னா பிரான் ஏடி உட்காரும்போது மோஸ்ட்லி இந்த பக்கம் யோகிச் மாதிரியும் உட்காருவாங்க. ஏன்னா தே வில் ட்ரை டு மேட்ச் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்போ பார்த்தா லேக்கர்ஸோட பெஞ்ச் தான் எக்ஸ்ட்ராக்டிவா இருக்கணும் திருப்பி நெக்ஸ்ட் கேம்லயுமே அவங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்னா. ஸோ என்னை பொறுத்தவரையும் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் கேம் வின் பண்றது கஷ்டம். ஏன்னா வந்து டென்வர் ஹோம் கேம்ன்றதுனால. அண்ட் என்னை பொறுத்தவரையும் நேற்று டென்வர் எதனால இன்னொரு ரீசனுக்கு தோத்தாங்க அப்படின்னா எனக்கு அவங்க பாடி லாங்குவேஜ் நேற்று பிடிக்கல. லைக் நக்கெல்லாம் நேற்று வந்தாங்க 3 கேம் வின் பண்ணிட்டோம், எப்படி வந்து மென்டல் எட்ஜ் இருக்கு லேக்கர்ஸ் மேல, நமக்கு 11-0 இருக்கு. ஸோ அப்படியே நம்ம நக்கெல்லாம் வந்து விளையாடுவோம். ஏன்னா 3rd கேம் பார்த்தா கேவலமான 3 பாயிண்ட் ஷூட்டிங் 17% இருந்துமே வின் பண்ணியிருக்காங்கன்ன போது அகைன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் ஏற்றி விடும். ஸோ என்னை பொறுத்தவரை நேற்று கேம்ல வந்து அவங்க அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் வந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எம்பிஜேவா இருக்கட்டும், ப்ரீ கேம் ஷூட்டிங்ல அவங்களோட டாக்கிங்கே இருக்கட்டும், வின்னிங் ஹஸ் பிகம் அ ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் ஃபார் அஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே என்னை பொறுத்தவரையும் இப்போ லேக்கர்ஸ்னா ஓகே இது ஒரு மொக்க டீம், நம்ம கண்டிப்பா அடிச்சிடலாம். ஏன்னா வந்து இவங்களோட ரன் பண்ற ஸ்கீம்ஸ் நமக்கு தெரியும், அவங்க கோச் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான்னு தெரியும். அண்ட் நம்ம பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா டாமினேட் பண்ணிடுவாங்க எவ்வளோ டவுனா ட்ரெயில் பண்ணியிருந்தாலும்ன்ற அந்த ஒரு அரகன்ஸ்ல நேற்று வந்த மாதிரி தோணுச்சு. அப்படியே வீல் கேன் ஜஸ்ட் பிளைண்ட்லி ரன் ஓவர் லேக்கர்ஸ்ன்ற மாதிரி. அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கு தான் தே பெய்ட் த பிரைஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நெக்ஸ்ட் கேம் கொஞ்சம் சீரியஸா லாக் இன் ஆவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பா வந்து லேக்கர்ஸ் திருப்பி ஒரு கம்பேக் பண்ணணும்னா செம்ம கஷ்டமா தான் இருக்கும். பட் இஃப் தேர் ஆர் 2 guys who can do it now, it's probably Braun and AD தான், because they have playoff experience. என்னடா யோகிச் ஆப்வியஸ்லி 2-time MVP, ஃபைனல்ஸ் எம்விபினா கூட அந்த லாஞ்சவிட்டி இந்த லீக் வந்து பிரான் ஏடிக்கும் இருக்கு. அண்ட் அவங்க இதே மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏடி லேக்கர்ஸ்ல இருந்த போது தான் வந்து ஃபைனல்ஸ் வரையும் ஒரு ரன் பிளே ஆஃப்ல கொடுத்தான் அப்படின்னாலும்
பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு பெலிகன்ஸ்ல ஆடும்போதுலேருந்தே இருக்கு. ஸோ இஃப் தேர் ஆர் 2 guys who can still மேக் அ சீரிஸ் அவுட் ஆஃப் திஸ் மேன் பொறுத்தவரையும் பிரான் அண்ட் ஏடி தான். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஹோல் சீரீஸ்ல வந்து அவங்க செம்ம கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க 4 கேம்ல. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா இருக்கும், பார்ப்போம். ஆமாண்டா, இது லாஸ்ட் கேம் நீ நோட்டீஸ் பண்ணாலே நல்ல ஒர்க் ஆகிற ஆஸ்பெக்ட்ஸ் நீ நெக்ஸ்ட் கேம் கண்டினியூ பண்ணாலே நீ ஜெயிக்கணும். ஆக்சுவலி நேற்று பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி பிரின்ஸ் வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான். அவன் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் சார்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் டிஃபென்சிவ் லாக்கப்பும் மேன் மேட்சிங்கும் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி நேற்று லேக்கர்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மிஸ் மேட்ச் பிக் அண்ட் ரோல் தான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ப்ரான் பால் வச்சிருந்து ஏடி ஸ்க்ரீன் பண்ண வரானா கார்டன் மிஸ் மேட்ச் ஆகி ப்ரானுக்கு வந்து கார்ட் பண்ணுறது முறை ஆயிடுறான். ஸோ அது ஈஸி ஸ்கோரிங் இது ப்ரானுக்கு. ஸோ போஸ்ட்டில் வந்து உனக்கு மரி வந்து ப்ரானை மேட்ச் பண்ணால் அது ஆப்வியஸ்லி ஈஸி பக்கெட் தான் அது. அன்லஸ் யூ டபுள் டீம் ப்ரான் ஹீஸ் கோனா எனிவே ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒன்று டென்வர்க்கு லேக்கர்ஸ் பண்ணுற டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி என்ன சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பிக் அண்ட் ரோலில் வந்து டபுள் டீம் பண்ணுறது டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா அவனுக்கு வந்து எலீட் பாசிங் டீம், எனிவே தே கோனா ஃபைன் பிளேயர்ஸ். பாசஸ்லாம் சும்மா நீடில் த்ரெட்டட் மாதிரி இருக்கும். எங்கே மேன் நிற்கிறானோ அவன் ஆப்வியஸாக அங்கே கரெக்டாக பால் போய் நிற்கும். ஸோ நீ யோகிச் டபுள் டீம் பண்ணாலாம் அது இருக்கிறதே பிளண்டரான டெசிஷன் அதுதான். ஸோ லெட் யோகிச் பிளே. நீ வந்து இன்டீரியர் பெயிண்டில் நீ அவனை ஃபவுல் பண்ணால் கூட அவன் ஃப்ரீ த்ரோ எடுக்க போகிறான் எப்படியும். ஸோ நீ வந்து அவனை அவுட் சைட் பெரிமீட்டர் டபுள் டீம் பண்ணி மரி ஆர் கேசிபி ஓப்பனாக வச்சு 3s போடுறதுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலி ஏடியை வந்து அவனை கார்ட் பண்ண வச்சு இது பண்ணாலே நீ யோகிச் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஷாட்ஸ் எடுக்க கொஞ்சம் லைட்டாக இதாகிடும். ஸோ டபுள் டீம் வந்து நகட்ஸோட சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. அது ஒரு மேஜர் ட்ராபேக் லேக்கர்ஸோட டிஃபென்ஸில். முன்னாடி கேம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டபுள் டீம் தான் பண்ணிருப்பாங்க. ஆமாம், நீ நகட்ஸில் யாரையுமே டபுள் டீம் பண்ணி பாயிண்டே கிடையாது. ஏன்னா நீ யோகிச்சை டபுள் டீம் பண்ணினா அவங்களுக்கு அவ்வளோ கீ வெப்பன்ஸ் இருக்குது. உனக்கு பெரிமீட்டர்லையும் சரி மிட் ரேஞ்ச்லேயும் ஷார்ட்ஸ் நாக் இன் பண்ணுறதுக்கு உனக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ மற்ற டீம்ஸ் மாதிரி நீ பெஸ்ட் பிளேயரை வந்து நீ டபுள் டீம் பண்ணி யூஸே இல்லை. ஏன்னா யாருமே ஹீரோ பால் ஆடுற ஆளுங்களே கிடையாது. இப்போ வேறு ஏதாவது டீம் இப்போ நீ வாரியர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை செல்டிக்ஸ் எடுத்துக்கலாம், அந்த பக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீம்ஸில் நீ பெஸ்ட் பிளேயரை நீ டபுள் டீமோ இல்லை ட்ரிபிள் டீம் பண்ணினா உனக்கு அவுட் சைடாக உனக்கு இப்போது கிளே தாம்சன் எந்த அளவுக்கு உனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஷார்ட்ஸ் போடுவான்னு உனக்கு தெரியாது. ஸோ நீ இப்போது ஸ்டெஃபை லாக்இன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக கிளேக்கு தான் போகும் பால், இல்லை குமிங்காவுக்கு போகும். ஸோ அதை விட்டால் வந்து ரிலையபிளாக பிளே ஆஃபில் உனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நீ பாட்ஸும் சரி யார்ட்டையுமே நீ ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். கரெக்டாக அதே தான் நகட்ஸ்லையும். நகட்ஸ் என்டையர்லி ஆப்போசிட். நகட்ஸை வந்து நீ டபுள் டீம் பண்ணினா அவங்களுக்கு வேறு டிமென்ஷன்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அந்த ராஸ்டரில். ஸோ அவங்கள டபுள் டீம் பண்ணி லேக்கர்ஸ் வந்து இதில் பாயிண்டே கிடையாது. நேற்று ஆடின மாரி மேபி நெக்ஸ்ட் கேம் ரோடில் ஒன்று ஸ்டீல் பண்ணானுங்கன்னா லேக்கர்ஸ் சர்வே ஆக சான்ஸ் இருக்குது. பட் தெரியல. மைக்கேல் மலோன் எனக்கு தெரிஞ்சு டார்வின் ஹாமோட பிளே புக்கு இப்போ அவன் வச்சுருக்கான். ஸோ இப்போ 12-1 11-1. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 11-1 இருக்கும்போது 11 கேம்ஸ் ஒரு கோச்சை நீ ரோடில் ஹோமில் பிளே ஆஃபில் ரெகுலர் சீசனில் எல்லாத்துலேயுமே நீ பீட் பண்ணிட்டேன்னா இன்னும் அவுட்டு டார்வின் ஹாம் என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கு தெரியும். ஸோ இது கஷ்டம்தான், பட் தெரில, பார்ப்போம். ஐ ஹோப் லெப்ரான் டசன்ட் கோ அவுட் லைக் திஸ். ஏன்னா இப்போது இந்த ஸ்வீப் ஆகலைனாலும் ஜென்டில்மேன் ஸ்வீப் ஆனாலுமே வந்து 95% வந்து லெப்ரான் லேக்கர்ஸில் இருப்பானான்றது டவுட்டு தான். ஏன்னா நீ ராஸ்டர் சேஞ்ச் பண்ணணுன்னா நீ கோச் ஃபயர் பண்ணிட்டு உன் ரோல் பிளேயர்ஸ் எல்லாருமே நீ அமுச்சு லைக் பெரிய ஷேக்கப் பண்ணும். அதுக்கு லெப்ரான் மேபி ட்ரேட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வேறு டீம் போனால் லெப்ரானோட அந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் தெரில, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நமக்கு சம்மரில் தான் தெரியும். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி லேக்கர்ஸ் பெஞ்ச் படி பார்த்தோன்னா வின்சென்ட் வேற யாரு டென்விடிலாம் டெரரிஸ்ட்ரா. ஆதி லாங்குவேஜ்ல சொன்னோன்னா வின்சென்ட்லாம் பியூர் டெரரிசம். வின்சென்ட் வந்து போன சீசன் அந்த ஹீட் ரன்னால வந்து இவங்க சைன் பண்ணாங்க. பட் அது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நாட் வின்சென்ட், அது வந்து ஸ்போவோட கோச்சிங் தான். இப்போ ஜிம்மி பட்லரை வந்து அந்த
ஜிம்மி பட்லர் ஹீட்ல இல்லைனாலுமே ஹீட் சர்வைவ் ஆகுது. ஏன்னா ஸ்போ தான் ஹீட்டோட மெயின் எதிரியே உனக்கு வந்து எரிக் ஸ்போல்ஸ்ட்ரா தான். உன் பிளேயர்ஸே கிடையாது. நீ வந்து நீ ஜி லீக் ஆளு, அன்டிராஃப்டட், டோர் டேஷ் டிரைவர்னு எவனை போட்டாலுமே அவனுக்கு ஜெயிப்பானுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கோச் இருக்கான். ஸோ ஸ்போ மாதிரி கோச் வந்து லீக்ல மேபி செகண்ட் நெக்ஸ்ட்னா இப்போதைக்கு நம்ம மலோனை சொல்லலாம். அதனால அந்த அந்த ஃபேக் கேப் வின்சென்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு லேக்கர்ஸ் சைன் பண்ணாங்க அவனை. ஆனால் அது வேற, அது இப்போ அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியுது என்ன நடக்க போகுது. ஒரு ப்ராப்பர் கோச் இல்லைனா உன் பிளேயர் என்ன ஆவான்றது இப்போ எக்ஸ்போஸ் ஆகுது எல்லாருக்கும். அதனால இன்னொன்று வந்து ஹீட்டோட சிஸ்டம்லேருந்து ஒரு பிளேயர் வரான் அப்படின்னா அவன் வந்து இன்னொரு டீம்ல ஒர்க் ஆவாங்கிறதுக்கு என்ன கேரண்டியும் கிடையாது. ஏன்னா அது ஹீட் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்கா ஸ்போ ரன் பண்ற சிஸ்டம். அது அந்த சிஸ்டம்ல த்ரைவ் ஆகிற பிளேயர்ஸ் வந்து நாட் நெசசரிலி வேற டீம்ல த்ரைவ் ஆவாங்கன்னு. இது வந்து வாரியர்ஸோட ஸ்டீவ் கர் சிஸ்டம் மாதிரி தான். அவன் வந்துட்டு பால் மூவ்மெண்ட் அவன் வந்து அந்த இதை எடுத்துட்டு வந்ததுனால ஓப்பனாவே இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து பால் மூவ்மெண்ட் வந்து இன்னும் அடிஷனலா இருந்துட்டே இருக்கும் ஷார்ட் கிளாக்கை ட்ரெயின் பண்றதுக்காக. ஸோ அது வந்து பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அஃபென்சிவ் சிஸ்டம். ஸோ அந்த அஃபென்சிவ் சிஸ்டம்ல ஒருத்தன் த்ரைவ் பண்றான் அப்படின்னா அவன் போயிட்டு வேற ஒரு அஃபென்சிவ் சிஸ்டம்ல த்ரைவ் ஆகாங்கிறதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. ஹீட்டு கேப் வின்சென்ட் ரன் வந்து அதனால தான் லேக்கர்ஸ் அந்த ரன்னை பார்த்து ப்ராபப்ளி ஏமாந்து தான் அவனை எடுத்தாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எரிக் ஸ்போல்ஸ்ட்ரா நீ சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பொசிஷனுக்கு எனக்கு ஒரு பிளேயர் வேணும்னு தான் கேட்பானே தவிர இந்த பிளேயர் தான் வேணும்னு கேட்க மாட்டான். அந்த பொசிஷனை ஃபில் பண்றதுக்கு ஒரு கார்டோ இல்ல ஒரு ஃபார்வர்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டை அவனோட சிஸ்டம்க்கு ஆட எப்படியாவது ரெடி பண்ணிடுவான் த்ரூ அவுட் த சீசன். அந்த மாதிரி ரெடி பண்ணதுதான் போன இயர் எல்லாருமே. ஏன்னா 2020-2021 சீசன்ல டங்கன் ராபின்சன் லிட்ரல் 3 பாயிண்ட் ஷூட்டரா மட்டும்தான் இருந்தான். ஓப்பன் ஷாட்ஸ் போடுவான், கண்டஸ்டன்ட் 3 பாயிண்ட் ஷாட்ஸ் போடுவான், அவ்வளவுதான். 3 and D கூட வரையாது. அவன் டிஃபென்ஸ் கூட ஆட மாட்டான். பிளைண்டா வருவான், ஹீல் நாக் டவுன் ஓப்பன் ஷாட்ஸ் ஆர் டஃப் கண்டஸ்டட் ஷாட்ஸ். ஒன் ட்ரிக் போனி மாதிரி தான் இருந்தான் டங்கன் ராபின்சன் 2021 சீசன், வர்ஸ்ட் கேஸ் 22 சீசன் வரையும் கூட. பட் லாஸ்ட் 2 சீசன்ஸா டங்கன் ராபின்சனே ஆக்சுவலா வந்து நல்ல டிஃபென்ஸ், டீசன்ட் டிஃபென்ஸ் ஆடுறது, பிளஸ் பெஞ்ச்லேருந்து வந்து பால் ஹேண்ட்லிங்லாம் பண்றான் இப்போ டங்கன் ராபின்சன். ஏன்னா அடபாயோட பிக் அண்ட் ரோல்லாம் ரன் பண்றான் பெஞ்ச்லேருந்து வந்துட்டு. ஸோ அவனையுமே வந்து அவனோட சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்போ வந்து மோல்ட் பண்ணிட்டான்ன போது ஸ்போவோட சிஸ்டம்ல ஒர்க் ஆகிற பிளேயர்ஸ் நாட் நெசசரிலி வேற டீம்ல ஒர்க் ஆவாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இது நம்பிக்கையில தான் எனக்கு தெரிஞ்சு லேக்கர்ஸ் ஏமாந்தாங்க வின்சென்ட் ட்ரேட்லயே. ப்ளஸ் லேக்கர்ஸ்க்கு வந்து நீ போன ஆஃப் சீசனும் சரி இந்த ட்ரேட் டெட்லைனும் சரி எதுவுமே பண்ணலையே. உனக்கு போன ஆஃப் சீசனு கிறிஸ்டியன் வுட் வாங்கினானுங்க, கேப் வின்சென்ட் சைன் பண்ணானுங்க. அப்புறம் இந்த ட்ரேட் டெட்லைனில் டிஜான்டே முரே ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. உனக்கு டானல் மிச்சல், ட்ரே யங், டின்விடி வாங்கினானுங்க. உனக்கு ஒன்றுமே இல்லையே. நீ ஏதாவது ஒன்று பண்ணும்ல. ட்ரேட் டாக்ஸை லாஸ்ட் 3 இயர்ஸாக இருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த வெஸ்ட்ப்ரூக் ட்ரேடை வந்து அவனுங்க அதை கெட்ரிட் அவுட் பண்ணோடனே வேற சுத்தமாக அவங்களுக்கு எதுவுமே வரவே இல்லை. லேண்டே பண்ண முடியல எந்த சூப்பர் ஸ்டாரையும். கொஞ்சம் டெப்தெல்லாம் இருக்கு ப்ரோ. ரொம்ப இது மோசமான டீம் இல்லை இந்த ராஸ்டர். எனக்கு தெரிஞ்ச வேண்டோ ஒரு பிக் மிஸ். அவன் இருந்திருந்தா கொஞ்சம் டிஃபென்ஸா கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் நக்கட்ஸ். எஸ்பெஷலி லைக் அந்த மைக்கேல் போர்ட்டர் ஜூனியரை வந்து கார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவன் எங்க இருந்தாலும் மிட்ரேஜ்லயும் லைக் அவன் ஹைட்டுக்கு லைக் இந்த கவுண்டர் பார்ட் யாருமே இல்லை இங்க லேக்கர்ஸ்ல. அதர்வைஸ் ஈவன் வாண்டோ மிஸ் ஆனாலுமே இவனை மேக்ஸ் டிஸ்டி யூஸ் பண்ணலாம். அவன் நல்லா பெரிமீட்டர் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணான் நான் பார்த்த வரைக்குமே இந்த சீசன்ல. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் இன் லேக்கர்ஸ் ரோஸ்டர், லைக் பெரிமீட்டர் எஸ்பெஷலி. ஏன்னா டால் கை அவனை யூஸ் பண்ணலாம். ஜாக்சன் ஹேஸையுமே லைக் ப்ராப்பர் பிளான்ஸ் வச்சு யூஸ் பண்ணா நல்லா யூஸ் ஆகலாம். இன்னைக்கு கூட ஒரு லைன் அப் என்னன்னா ஏடி வித் கேப் வின்சென்ட், ஸ்பென்சர் டின்விடி, டாரியன் பிரின்ஸ், டீலோ, 4 காட்ஸ் அண்ட் யோகிச் வாஸ் பிளேயிங் தட் டைம். இந்த லைன் அப் வச்சு எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் மெயின். அகைன் லைக் வி கோயிங் பேக் டு ஹேம் தான். பட் அதான் இந்த ரோஸ்டர் இஸ் லைக் குட் இனஃப். என்னன்னா டென்வர் ஃபர்ஸ்டே வந்துருச்சு, விச் இஸ் அகைன் லைக் பிளெஸிங் இன் டிஸ்கஸ் தான். ஏன்னா 2 சீரீஸ் ஃபுல்லா ஆடி டயர்டாகி வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ்ல மீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்டே மீட் பண்றது, பிளஸ் ஆல்சோ லைக் பிளேயிங்லையும் தே லைக் ஈஸிலி காட் த 7th seed as well. அதனால தே ஹேட் இனஃப் ரெஸ்ட். லைக் இவங்களோட பேட்டர்ன் என்னன்னா கேம் 1 ஆர் கேம் 2 ஏதாச்சும் ஒன்று ஸ்டீல் பண்ணியிருக்கணும், தென் வின் ஆல் த ஹோம் கேம்ஸ். அதான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருந்திருக்கணும். They were almost stole the game too, but not to be. We'll see. ஆனா எனக்கு அஃபிஷியேட்டிங்லயுமே வந்து யோகிச் வந்து நிறைய யோகிச்சுக்கு ஆப்வியஸ்லா அந்த டிஃபென்ஸ் இல்லை, அந்த டிஃபென்சிவ் லூப் ஹோல் இருக்குன்றதால நிறைய ஃபவுல் பண்ணுறான். நேற்றே நிறைய பொசிஷனில் வந்து லெப்ரான் கையில் அடிக்கிறது, லெப்ரான் டிரைவ் இன் பண்ணிட்டு போகும்போது உள்ளே கை விடுறது, அது எல்லாமே ஆப்வியஸ் ஃபவுல் கால்ஸ் தான். பட் உனக்கு அவன் MVP, இவன் வந்து இப்போ ஃபேஸ் ஆஃப் த லீகு, உனக்கு மீடியாவோட டார்லிங்ன்றதால அந்த ஃபவுல் கால்ஸ்லாம் நீ கொடுக்காம
யோகிச்ன்றதால இப்போ நீ இதுவே வந்து இப்போ டாரியன் பிரின்ஸ் பண்ணா அவனை ஜெயிலில் போட்டிருப்பானு. ஸோ யோகிச்ன்றதால அவனுக்கு எந்த ஃபவுல் காலும் கொடுக்காம அவனை வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறது எனக்கு பெருசாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஆப்வியஸாக உனக்கு டிஃபென்ஸ் வரல, அது எல்லாருக்குமே தெரியும். யோகிச்சோட டிஃபென்ஸ் பேசிக்காக என்னன்னா, இப்போ அந்த கரியோட ஒரு பொசிஷனே கான்ட்ரவர்சி ஆச்சு. அவனை 3 பாயிண்ட் லைனில் போய் ஹக் பண்ணுறது. நேற்று ஜேம்ஸ்தே வந்து நிறைய லைக் லிட்ரலி அவன் அடிக்கிறான். அவன் ட்ரைவ் பண்ணி உள்ளே போகும்போது கையில் போட்டு அடிக்கிறான். அது எல்லாமே ஆப்வியஸ் கால்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காலே பண்ணாமல் இவனை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுமே வந்து டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்து நகட்ஸ் ஜெயிச்சு போனாலுமே எனக்கு ஐ வுட் பிக் மினசோட்டா வில் ஈஸிலி டேக் டவுன் நகட்ஸ் மேபி இன் 6 or 7 games. ஸோ அதுக்கு தான் நான் ஹோப் பண்ணுறேன். ஆண்ட்மேன் தான். ஆமா. சோ டாக்கிங் இல்ல அபௌட் மினசோட்டா, லேக்கர்ஸ்லயே வந்து இப்போ அந்த ஃப்ரீ த்ரோ டிஃபரன்ஷியல் அப்படி இப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி லாஸ்ட் 2 இயர்ஸா இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் லேக்கர்ஸ்ல லெப்ரான் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா he is actually treated very bad தான் with respect to results. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஃப்ரீ த்ரோ டிஃபரன்ஷியல் நிறைய வருதுன்னா ரெகுலர் சீசன்ல லாஸ்ட் 2 இயரா டீலோ ரீவ்ஸ் 2 பேருமே பயங்கரமா ஃப்ரீ த்ரோ பீட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர், எஸ்பெஷலி ரீவ்ஸ். ஏடி ஆக்சுவலி ஃபவுல் ஆறாம் பெயிண்ட்ல, அதனால அவனுக்கு கால் கிடைக்குது. பட் லெப்ரான் ஆன் தி அதர் ஹேண்ட் அவனையுமே ஆக்சுவலா கேவலமா தான் ட்ரீட் பண்றாங்க ரெஃப்ரீஸ். டிரைவ் பண்ணும்போது போட்டு அடிக்கிறாங்க. அவன் நிறைய கால் கிடைக்கலன்னா கொஞ்சம் டேண்ட்ரம் மாதிரி இங்க இங்கன்னு குதிக்கிறான், அதெல்லாம் பண்றான்னாலுமே அவன் நிஜமாவே ஃபவுல் ஆறுனால தான் இப்படி பண்றான். ஆனா அந்த ஃபவுல்ஸ் வந்து அவனையுமே கேவலமா தான் ட்ரீட் பண்றாங்க. பட் நீ சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த சைட் சூப்பர் ஸ்டாரை வந்து நீ கால்ஸ் எல்லாம் தரமாட்டேன், பிசிக்கலா தான் வைக்க போறேன் அப்படிங்கும்போது அதே பிசிக்கலிட்டியை நீ யோகிச்சுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஆனா யோகிச்சுக்கு பார்த்தா லைட்டா டிரைவ் பண்ணி லைட்டா எல்போ இப்படி தூக்குனாலே வந்து ஆக்சுவலா அது அஃபென்சிவ் ஃபவுல் தான். ஆனா ஏடி ஃப்ரண்ட்ல நின்றுருக்கான், இந்த அஃபென்சிவ் ஃபவுல் பண்றான் அப்படின்னா ஏடி மேல ஃபவுலை கொடுத்து ஷூட்டிங் ஃபவுலா மாறுது. அது ஏன்? ஆனா அதே காலை வந்து இந்த சைடு லெப்ரான் பண்ணான் அப்படின்னா அஃபென்சிவ் ஃபவுல் அப்படின்னு லெப்ரான் மேல கால் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சூப்பர் ஸ்டாரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும் இன்னொரு சூப்பர் ஸ்டார் இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்றதும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அன்ஈவனா இருக்கு. அது ரெஃப்ரீஸ் வந்து அப்படியே பிளைண்டா பெட் பண்ணிட்டாங்க போல, சரி இவன் தான் யோகிச் தான் இவனை வச்சு செஞ்சிருவோம் அப்படின்ட்டு பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லேக்கர்ஸ்ல மத்தவங்க எல்லாம் ஃபவுல் பெயிட் பண்ணி கால் வாங்குறாங்கன்னாலும் என்ன பொறுத்தவரை லெப்ரான் அந்த மாதிரி பண்றது கிடையாது. ஏன்னா ஃபவுல் பெயிட்டிங் இஸ் ப்ராபப்ளி த லாஸ்ட் திங் ஹி நீட்ஸ் டு திங்க் அபவுட். ஏன்னா மத்த எவ்வளவோ இருக்கு அவன் பேக்ல ட்ரிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவனையுமே என்ன பொறுத்தவரையும் லேக்கர்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஹார்ஷா தான் ட்ரீட் பண்றாங்க வித் விசில்ஸ். ஏன்னா நேற்று வந்துட்டு அந்த ஒரு கால் பென்ச் கிட்ட வந்து குதிச்சுட்டு இருந்தான் லெப்ரான் வந்து ரிவ்யூடு சேலஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன ஹேம்ட்ட பிடிக்கல அப்படின்னா, உன் சீசன் ஆன் த லைன், உன்னோட சூப்பர் ஸ்டார் இஸ் பெக்கிங் ஃபார் யூ டு டேக் அ சேலஞ்ச். உன் சூப்பர் ஸ்டாரை நீ ட்ரஸ்ட் பண்ணி அங்க நீ எடுத்திருந்தா அது 4 பாயிண்ட் ஸ்விங். ஏன்னா உன்னோட டிஃபென்ஸும் அடி வாங்குது. அட் த சேம் டைம் அந்த பொசிஷன்ல வந்து லெப்ரான் கத்திட்டு இருக்கும் போது இவங்க வந்து ஒரு ஈஸி லே பவரை விட்டுருவாங்க. ஸோ பேசிக்கலி இட்ஸ் 4 பாயிண்ட் ஸ்விங். உன்னோட சீசன் ஆன் த லைன், உன் சூப்பர் ஸ்டார் பெட் பண்றான், இஸ் கான்ஃபிடென்ட் தட் யூ வில் வின் த சேலஞ்சுன்ற போது உன் சூப்பர் ஸ்டாரை கூட நீ ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன கைண்ட் ஆஃப் கோச்சிங் பண்ற அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா என்னை பொறுத்தவரை அவங்க கண்டிப்பா ஒரு டைம் அவுட் எடுத்து சேலஞ்ச் பண்ணியிருந்தால் அந்த ஒரு 4 பாயிண்ட் ஸ்விங் ஆயிருக்காது. இது வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டரா நிறைய பேர் பேசல, ஏன்னா நேற்று லேக்கர்ஸ் வின்னு. இதே நேற்று தோத்து இருந்தா கண்டிப்பா அது ஒரு பிக் மொமெண்டம் ஷிஃப்டா நேற்று கண்டிப்பா போட்டு அடிச்சு பேசியிருப்பாங்க. இப்பயுமே நிறைய பேர் வந்து லெப்ரான் வந்து அந்த டேண்ட்ரம் த்ரோ பண்றான், ஆரம்பிச்சிட்டான் திருப்பி வந்து சைல்டிஷா குதிக்க அப்படின்னு தான் பேசுறாங்க, ஏன்னா லேக்கர்ஸ் வின் பண்றதுனால. ஆனா இது தோத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஹீட் ஃபுல்லா டார்வின்ஹாமுக்கு போயிருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு எக்கச்சக்க ஹீட். எனக்கு அதான் புரியல, அவனோட சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளவு கான்பிடென்ட்டா உன்னை வந்து ஒன்னு டிசிஷன் எடுன்னு சொல்றான். ஏன்னா நீ ஆல்ரெடி டிசிஷன் எடுக்காம பாக்கெட்ல கையை வச்சுட்டு இருக்கன்றதுதான் ஃபுல் மீம்ஸே அவனை பொறுத்த வரையும். அப்படி இருக்கும்போது உன் சீசன் ஆன் த லைன் உன்னோட சூப்பர் ஸ்டார் வந்து எடு அப்படின்னு கான்பிடென்டா சொல்றான் அப்படின்னா உன் சூப்பர் ஸ்டார் மேல கூட உனக்கு ட்ரஸ்ட் இல்லை. அப்படிப்பட்ட கோச்சை வந்து எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் வந்து ராப்பல் எனக்கு கொண்டு வர்றதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லை. ஏன்னா 23ல வந்து கண்டிப்பா அவங்க ஃபயர் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் வரையும் போனதுனால உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. பட் அடுத்த சீசன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹேம்லாம் வர வாய்ப்பே இல்லை கண்டிப்பா. ஆமா, நேத்தி செகண்ட் ஆஃப் கோச்சிங் ஃபுல்லா பிரான் அண்ட் ஏடி தான். ஹேம் சும்மா ஒரு இது பிளேஸ் கால் பண்றது எல்லாமே பிரான் தான். ஹேம்லாம் சும்மா தான்டா. அது ஆக்சுவலி அந்த டேண்ட்ரம் வந்து லேக்கர்ஸ்க்கு எப்பவுமே அவனுக்கு போன சீசன் பார்த்தீங்கன்னா செல்டிக்ஸ்க்கு இதே மாதிரி இருக்கும். டேட்டம் லெப்ரானை வந்து அந்த கிளட்ச் டைம்ல ஒரு ஃபவுல் பண்ணிருப்பான் டிரைவ்ல. ஸோ அதுவும் ஓவரா குதிச்சிருப்பான். ஸோ அது ஆக்சுவலி உண்மைதான், அது ஆக்சுவலி ஃபவுல் தான், ஆனா கொடுத்துருக்க மாட்டாங்க. நேற்று ஆப்வியஸா அது மரி கையில பட்டு தான் வெளில போச்சு. ஸோ உன் பிளேயருக்கு தெரியும் பிளேயரோட லாஸ்ட் டச் எங்க இருக்குன்னு, பால் யார் கையில போச்சுன்னு. ஸோ அது ஆப்வியஸ் கால் தான். அது ஒரு கேவலமான ஒரு ஈஸி டைம் அது நகட்ஸ்க்கு. அதுவும்
ஹேம் ஆக்சுவலி அதுவும் யாரோ டைம் அவுட் சொல்லுங்க. ப்ளோ பண்றதுக்குள்ள ஓகே, பட் டைம் அவுட் ப்ளோ இது டைம் அவுட் போயிருமேன்னு நினைக்கிறது ஓகே, பட் அது வந்து லைக் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மேட்ச், லைக் லாஸ்ட் 3 மினிட்ஸோ 4 மினிட்ஸ் இருக்கிறப்ப ஒரு செகண்ட் குவார்ட்டர்ல அந்த மாதிரி லைக் லெப்ரான் ஸ்விமிங்னா ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் த சேலஞ்ச் அப்படின்னு யோசிக்கலாம். இவர் சுதர்ஷன் ப்ரோ சொன்ன மாதிரி லைக் கேம் ஆன் த லைன், சீசன் ஆன் த லைன், அந்த டைம்ல லைக் இஃப் யூ நாட் ட்ரஸ்டிங் யுவர் சூப்பர் ஸ்டார்னா தென் நோ பாயிண்ட் இன் கோச்சிங். அண்ட் ஃபில் ஹேண்டி அந்த இந்த கிளிப்ல கோச்சஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபில் ஹேண்டி வந்து வாஸ் லைக் he is also jumping. He got the back of LeBron. இல்ல இவனுங்க டைம் அவுட்ஸ்லாம் சேவ் பண்ணி என்ன பண்ண போறானே எனக்கு புரியல. அதுதான் நீ சொன்ன மாதிரி கேம் ஆன்லைன், ஐ மீன் சீசன் ஆன்லைன். நீ லாஸ்ட்ல ஃபோர்த் குவார்டர் 1 மினிட் ரிமைனிங்ல 2 டைம் அவுட் வச்சுட்டு என்ன பண்ண போற? இவனுங்க சேலஞ்ச் எடுத்துட்டு வருதோ இல்லையோ, உன் சூப்பர் ஸ்டார் கேட்கறானா சேலஞ்ச் எடுத்துட்டு அது அடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. இவனுங்க டைம் அவுட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி என்ன பண்றானுன்னு எனக்கு புரியல. இவன் சூப்பர் ஸ்டாரை வந்து ஆஸ் அ கோச் நீ வந்து ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி யூ லூஸ் த லாக்கர் ரூம். எஸ்பெஷலி பிரான் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் சூப்பர் ஸ்டாரை வந்து நீ ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா, ஜஸ்ட் another ரோல் பிளேயரா நான் டீம்ல இருக்கேன் இப்போ அந்த கோச்சுக்கு அப்படின்னா, என்னோட மென்டாலிட்டியை சூப்பர் ஸ்டாரையே ட்ரஸ்ட் பண்ண மாட்டான், நான் சொன்னா கண்டிப்பா எங்க கேட்க போறான் அப்படின்னு ஒரு பயம் வரும். ரெண்டாவது, நாளைக்கு இப்போ எனக்கு ஒரு கார்பேஜ் மினிட்ஸோ இல்ல நடுவில் ஒரு மினிட்ஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா, ஒரு ரேண்டம் ரோல் பிளேயரா நான் உள்ள இறங்குறேன் அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணாலே கண்டிப்பா என்னை வச்சு செஞ்சிருவான் கோச் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ என்னால ஃப்ரீயாகவும் ஆட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஒரு கோச்சுக்கு. உன் சூப்பர் ஸ்டார் மேல உனக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னா கூட நீ இப்படி வெளிப்படையா காட்டக்கூடாது. ஏன்னா லிட்டரலி பெட் பண்றான் லெப்ரான், டே எடுடா சீசன் போயிட போகுதுடா, நம்மளுக்கு மொமெண்டம் இருக்குடா, எவ்ரி பாயிண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்றாங்கிறத காட்டுறான். அந்த அர்ஜென்சி உன் சூப்பர் ஸ்டார்ட்ட இருக்குன்ன போது உன் கோச் கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரே சேம் பேஜ்ல இல்ல. ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிரிங்கிங் பேக் ஹேம் என்ன கேட்டா. இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, உண்மையிலேயே லீக்ல வந்து நல்ல கோச்சஸ் இல்லையா இல்ல என்னன்னே எனக்கு புரியல. ஏன்னா ஃப்ராங்க் ஓகலை ஃபயர் பண்ணிட்டு ஹேம வச்சானுங்க. ஃப்ராங்க் ஓகல் இப்போ சன்ஸ்ல வந்து அபவுட் டு கெட் ஸ்வெப்ட். அதே மாதிரி வந்து நிக் நர்ஸ் ஒரு பயங்கரமான கோச்சு, அப்படியே ஹீல் ரன் சர்க்கிள்ஸ் அரௌண்ட் யூ, டிஃபென்சிவ் காட் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ ஃபில்லியில் வந்து அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது உண்மையிலே லீகில் நல்ல கோச்சஸே இல்லையா இல்லை பிளேயர்ஸோட மிஸ்டேக்கா என்னன்னே எனக்கு அதுதான். அப்படி பார்த்தா கன்சிஸ்டண்ட்டாக இப்போதைக்கு நம்ம சொல்லலாம்னா எரிக் ஸ்போல்ஸ்ட்ரா, இவனை சொல்லலாம், மரோனை சொல்லலாம். ஏன்னா நான் ஜோ மசுலாவே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறான். ஜோ மசுலாவே வந்து உனக்கு நியாயப்படி பார்த்துருந்தா டேலண்ட் வைஸ் எல்லாமே வந்து இந்த 2022 செல்டிக்ஸ் வந்து அவனுக்கு ஜெயிச்சிருக்கணும். ஸோ அது ஆப்வியஸ்லி இமே உடக்கா வந்து லாக்கர் ரூமில் வந்து அவன் ஃபக்கப் பண்ணி அந்த இதே மாறிடுச்சு. பட் ஸ்டில் லாஸ்ட் இயர் வந்து 3-0 ஹீட் டிக்கெட்டை நீ டெஃபிசிட் போனதே தப்பு. ஸோ கேம் 7 அது டேட்டம் ஆங்கிள் இன்ஜுரி அது ஓகே. ஆனால் இந்த வருஷமே பார்த்தா செல்டிக்ஸ் வந்து நல்ல ரெகுலர் சீசனில் செம ரெக்கார்டு இருக்குது. பட் பிளே ஆஃபில் வந்து அவங்கள எந்த அளவுக்கு என்னால் ட்ரஸ்ட் பண்ண முடியும்னு தெரில. இப்போ நகட்ஸோ இல்லை டிம்பர் உல்ஸோ வந்தால் ஒரு 7 கேம் சீரீஸில் ஜோ மசூலா எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. ஏன்னா செல்டிக்ஸ் ஃபேன்ஸே நிறைய பேர் அதுதான் ப்ளேம் பண்ணுறாங்க மசூலாவை. இவன் வந்து இந்த மாதிரி டைம் அவுட்ஸ் கால் பண்ண மாட்டான். ஏன்னா நீ லாஸ்ட் ஃபோர்த் குவார்டர் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேசன் டேட்டம் கையில் பால் இருக்கும், அவன் ஹாஃப் கோர்ட்லேருந்து ட்ரிபிள் பண்ணி வந்து ஒரு ஃபேடவே எடுப்பான், இல்லாட்டி ஒரு 3 செக் பண்ணுவான். இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போது உனக்கு வந்து அந்த டீமில் டெரிக் ஒயிட் இருக்கான், உனக்கு வந்து ட்ரூ ஹாலிடே விட்டுரு, உனக்கு போர்சிங்கஸ் வந்து உனக்கு நீ போஸ்ட் அப் பண்ணி போர்சிங்கஸை பெயிண்டில் யூஸ் பண்ணலாம், நீ போர்சிங்கஸ்க்கு லாப் போடலாம். அதுமாரி உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது செல்டிக்ஸில். எனக்கு தெரிஞ்சு லீகில் இப்போ இருக்கிறதுலே வந்து ஸ்டாக்டு டீம்னா செல்டிக்ஸ் தான். உனக்கு ஸ்டார்டிங் ஃபைவும் சரி பெஞ்சும் சரி நல்ல டெப்த் இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே வந்து 100% ஜோ மசூலாவை ட்ரஸ்ட் பண்ணவே முடியல. எனக்கு அதுதான் பெரிய கொஷினாக இருக்குது. உண்மையிலே கோச்சஸ் வேஸ்ட்டா இல்லை நல்ல கோச் இல்லையா இல்லை நல்ல கோச்செல்லாம் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காங்களா, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. NCAA கோச் எடுங்கடா, டியூக்லேருந்து கோச் கேவை கூப்பிடுங்க. லேக்கர்ஸ்ல மேபி ஹேம தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஃபின்லாண்டுக்கு ஏதோ ப்ரமோஷன் கொடுத்து ஹெட் கோச் ஆக்குவாங்களா? இல்ல இப்போ ஏதோ ஜே ரெட்டிக்கு வந்து ஹார்னட்ஸ் கோச்சா அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ காமெடியா இருக்கு. ஏன்னா ஒரு பிளேயரு அவன் வந்து ஒரு பாட்காஸ்ட் போடுறான், யூடியூப் சேனல்ல வந்து பேசுறான்னா உடனே கோச் ஆகிக்கிறான் அவனை. இதே தான் வந்து ஸ்டீவ் நாஷ்க்கு பண்ணானுங்க. நெட்ஸுக்கு சுத்தமா அது ஒர்க் அவுட்டே ஆகல. அதுதான் எனக்கு ஐடியாவே இல்லை இவனுக்கு என்ன பண்ண ட்ரை பண்றானுங்க. சுத்தமா எனக்கு புரியவே மாட்டேங்குது. பாப்போம். அது ஸ்டீவ் நாஷ்ல எனக்கு தெரிஞ்சு பரவிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்துட்டு நல்ல பிளேயரா இருந்தா அவன் நல்ல கோச்சா இருப்பான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா எங்களை அசைன் பண்ணிக்கிறாங்க போல. பட் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தோ அந்த கோச்சிங் ஸ்டாஃப்லயே ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டீம்ல பிளேயர்ஸ் எப்படி ஒர்க் ஆவாங்கன்னு தெரியும். ஏன்னா நீ ஒரு பிளேயரா இருந்தனா உனக்கு என்ன கோச்சிங் ஸ்கீம்ஸ் ரன் பண்ணுங்கிறது கண்டிப்பா பேக் ஆஃப் த மைண்ட் தெரிஞ்சாலும்
உன்னோட பிளேயர்ஸ் உனக்கு தெரியணும். அப்பதான் அந்த பிளேயரை வச்சு என்ன ப்ராப்பரா ரன் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும். இதனாலதான் எரிக் ஸ்போல்ஸ்ட்ரா செம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். அவனுக்கு கோச்சிங் ஸ்கீம்ஸ் மட்டும் தெரியாம இல்ல, அந்த கோச்சிங் ஸ்கீமை நம்ம கூட இருக்கிற பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி அதை வந்து மோல்டு பண்ணலாம்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா டங்கன் ராபின்சன் மாதிரி வந்து ஒன் ட்ரிக் போனியவே அவன் வந்து வேற மாதிரி மோல்டு பண்ணிருக்கான்னு போது அந்த ஸ்பெசிபிக் பிளேயரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும் கோச்சா இருந்தா. எனக்கு தெரிஞ்சு டார்வின் பிராங்கோகள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்கீம் ரன் பண்ணணும்னு தெரியும்னாலும் அவங்களோட பர்சனலை பத்தி அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா 100% நாலேஜ் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்கீமை ரன் பண்றாங்க. ஏன்னா ஏடி வந்து 2 கேம் முன்னாடி we weren't sure what we were running அப்படின்றான் சம்டைம்ஸ். அதாவது பிளேயர்ஸ்க்கே வந்து என்ன ஸ்கீம்ஸ் ரன் பண்றாங்கன்னு சம்டைம்ஸ் ஐடியா இல்லாத மாதிரி இருக்குன்ற போது கோச்சிங் ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த ஸ்பெசிபிக் பர்சனல் தான் ப்ராப்ளமா இருக்கும். பிளேயர் ரொட்டேஷனே ஃப்ளாவாக இருந்தா லேக்கர்ஸில். பிரான் ஏடி க்ளோஸ் டு 40 minutes ஆடுவானுங்க. நீ ஜாக்சன் ஹெய்ஸை வந்து யோகிச்சை கார்ட் பண்ண சொல்ல முடியல. ஆப்வியஸாக ஃபவுல் பண்ணுறான். எப்படி இருந்தாலும் அவனுக்கு யோகிச் வந்து கன்சிடபிள் ஃப்ரீ த்ரோஸ் வரும். நீ ஹெய்ஸ்லாம் போட்டேன்னா அடித்து நோத்திடுவானுங்க அவனுங்க. ஃப்ரீ த்ரோஸாக செக் பண்ணிருப்பானுங்க. ஸோ நீ உன்னோட பெஞ்ச் பிளேயர்ஸையும் நீ வந்து குவார்ட்டரோட எண்ட் மினிட்ஸில் வந்து 2 minutes தான் இருக்குன்னா நீ வந்து அவங்கள போட்டு குவார்ட்டர்ஸ் வந்து இது பண்ண முடியாது, முடிக்க முடியாது. பிரின்ஸ் மட்டும் தான் ஆடுறானா டின்விடியை வச்சுட்டு நீ கார்ட்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் நகட்ஸோட பொறிச்சிருவானுங்க. ஸோ ப்ரானர் 80 எய்தர் எவனா ஒருத்தன் வந்து த்ரூ அவுட் தி கேம் இருந்துகிட்டே இருக்கணும். இது என்ன ஆகும்னா நீ இன்கேஸ் லேக்கர்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த கேம் ஃபுல்லாக கேஸ்டாக இருப்பானுங்க. ப்ரான் ஏரியாலாம் நெக்ஸ்ட் ரவுண்ட் யாரு லெஸ் ஆன் கான்ஃபிடன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த சீரீஸ்ல. லாஸ்ட் சீசன்ல இருந்த அளவுக்கு அவன் பிளே ஆஃப்ல ஆடுற மாதிரி ரொம்ப கான்ஃபிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா he was running place லாஸ்ட் சீசன்ல. இந்த சீசன்ல நான் ஏடி மினிட்ஸ் வந்து அவனும் டீலோவும் லைக் தே வில் மேனேஜ்னு பார்த்தா தேர் லைக் சக்கமிங் டு ப்ரெஷர் தான். ஒன்றும் பெருசா பண்ற மாட்டாங்க ரெண்டு பேருமே. ப்ரோ அவன்லாம் ஒன் நைட் பண்ற மாதிரி ப்ரோ. திடீர்னு கிளட்ச்ல ஹாஃப் கோ 3 அடிப்பான். அப்படி இல்லைன்னா ஓப்பன் லேப்ஸ் விடுவான். நீ ரீவ்ஸ் அண்ட் டீலோ வச்சுலாம் உன்னால நீ பிளேஸே ரன் பண்ண முடியாது. அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. 44 points போட்டான்டா பக்ஸ் கிட்ட. டியாஞ்சலோ ரசல் அவ்வளவுதான் நினைச்சேன் நானு. அந்த ஷாட் ஒன்று அந்த டிரான்சிஷன்ல ஒன்று பண்ணுவான்ல, 2 ஷாட் மிஸ் பண்ணிட்டு அடுத்து 3ஆவது ஷாட் திருப்பி புல் அப் 3 எடுப்பான் தானே. அது அந்த மேட்ச் தானே. அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் அப் டெரரிசம். அதெல்லாம் கண்டிப்பா எவ்வளவு ஹேட்டட் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த ஷாட்லாம். லைக் இல்ல அந்த பக்ஸ் லேக்கர்ஸ் அந்த ஓடி கேமே ஒன்று போவோம் மில்வாக்கில் நடக்கும். அதுலயே வந்து லாஸ்ட் குவார்டர்ல ஏடிஸ்லாம் 3 நாக் இன் பண்ணுவான். ரீவ்ஸ் நல்லா 3s போடுவான் கிளட்ச்ல. சூப்பரா ஆனானுங்க லேக்கர்ஸ் அந்த கேம்ல. 20 point டெபிசிட்ல இருந்து வந்து 4th குவார்டர்ல வந்து டபுள் ஓட்டி போவோம். அதெல்லாம் பார்த்து நான் நினைச்சேன் சரி ஓகே லேக்கர்ஸ்க்கு இந்த வருஷம் சான்ஸ் இருக்கு நகட்ஸ்ட அப்படின்னு நினைச்சேன். ஆனா sometimes like he settle down ஆவான். 3s ஷாட் கிளாக்க ஃபுல்லா நிறைய யூஸ் பண்ண மாட்டான். லைக் ஒரு 7 செகண்ட் 8 செகண்ட் லைக் ஹீஸ் புல்லிங் அப் 3 கொஞ்சம் டிரைவ் பண்ணா லைக் he will have options. யாராச்சும் either like with AD pick and roll நிறைய பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு கார்னர்ல 3 point ஷூட்டிங் நல்லா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு வைட் ஓப்பன் ஷாட் கிடைக்கும். இவன் பாட்டுக்கு நின்றுட்டு கண்டஸ்டட் ஷாட் எடுக்கிறதுக்கு டிரைவ் பண்ணானா வேற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பிளஸ் அவனுக்கே லேஅப் கிடைக்குது. இன்னைக்குலாம் ஆக்சுவலி 2-3 லேஅப் போட்டான். அது மாதிரி பண்ணானா வெர்சடைலா ஆடும்போது லைக் ஸ்பேசிங் நல்லா இருக்கு ஃப்ளோர்ல. அதே மாதிரி லெப்ரானுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. லைக் he need not like run the plays all the time. இல்ல இதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா ரெகுலர் சீசன்ல நல்லா ஆடுற ஓகே, பட் பிளே ஆஃப்ல எஸ்பெஷலி இந்த வருஷம் பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நகட்ஸை தவிர வேற ஏதாவது டீமோட மேட்ச் அப் ஆயிருந்தால் ஒருவேளை லேக்கர்ஸ் நல்லா ஆடி இருப்பாங்களா அவங்களோட ரோல் பிளேயர்ஸ்ன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா நகட்ஸ் வந்து மென்டல் எட்ஜ் வேற. அவனுங்க கண்டதை ஆஃப் கோர்ட் இந்த ஆன்டிக்ஸ்லாம் பண்ணாலும் அந்த ரெக்கார்டு வேற இருக்குன்றது அந்த பேக் ஆஃப் த மைண்ட் தாட்னாலேயே டீலோ ரீவ்ஸ்ன்ற மாதிரி இந்த 3rd 4th ஆப்ஷன் பிளேயர்ஸ்லாம் லைட்டா ஆல்ரெடி சீரிஸ் உள்ள வரும்போதே ப்ரெஷர்ல இருக்காங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7-8 கேம்ல வந்து வின் பண்ணி தே எண்டட் அப் ஃபேசிங் நகட்ஸ். பட் இப்போ அதை தோத்துட்டு ஒருவேளை 2வது பிளே எலிமினேஷன் கேம்ல வின் பண்ணி 8th சீட் ஆயிருந்தாங்கன்னா they would probably be facing OKC. ஏன்னா இப்போ பெலிகன்ஸ் ஆடுறாங்க. நம்ம அந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தாலுமே வந்து நகட்ஸ் இப்போ டிஃபெண்டிங் சாம்ப்ஸ் வர. ஸோ டிஃபெண்டிங் சாம்ப்ஸாக நீ ஒரு சீசன் உள்ள வரனா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கண்டிப்பாக தே வில் ப்ளே த பெஸ்ட் பேஸ்கெட் பால்டா. ஸோ அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுன்ட்டு தான் விளையாடுவாங்க. நீ எல்லாமே பாரு, நீ 19லேருந்து 20 சாம்பியன்ஸ் பாரு, 21 எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் ஆடுவானுங்க.
ஸோ நம்ம இப்போதைக்கு நகட்ஸ்க்கு இது ப்ராப்ளி ஈஸியராக இருக்கலாம். ஆனால் செகண்ட் ரவுண்டில் தான் ஆக்சுவலாக உனக்கு காம்படிஷனே வரும். உனக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே தான் உனக்கு இந்த டாப் 4 சீட்ஸ் அப்படி வருதுல்ல. ஸோ உனக்கு உல்ஸ் இருக்கானுங்க, ஓகேசி இருக்கானுங்க, நகட்ஸ் இருக்கானுங்க. இப்போ இந்த கிளிப்பர்ஸ் மேவ்ஸில் இந்த வின் பண்ணுற டீம் வரும். ஸோ அந்த செகண்ட் ரவுண்டில் தான் நமக்கு தெரியும் யார் சர்வேவாவா, யார் அடுத்து போவான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உனக்கு எப்பயுமே ஒரு டீமுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அப்செட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ அப்செட்னா இப்போ நம்ம பக்ஸ் பேசர்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்போ உனக்கு டாப் 2 ஸ்டார்ஸ் அவுட்டு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ அது பேசர்ஸ்க்கு தான் ஃபேவராக இருக்குது. ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு அப்செட் தான். ஆனால் இப்போ லேக்கர்ஸ் நகட்ஸ்லாம் இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா டிஃபெண்டிங் சாம்ப்ஸு ப்ளஸ் உனக்கு ஸ்வீப் பண்ண டீம்ன்றதெல்லாம் இன்னும் உனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் வருவாங்க. ஆனால் லேக்கர்ஸ்க்கு வந்து ராஸ்டர் சேஞ்சே இல்லாமல் ஒரு இதே சேம் ராஸ்டரில் சும்மா கொஞ்சம் மட்டும் நீ ரோல் பிளேஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நகட்ஸ் அடிச்சிடலான்னு போகிறது வந்து கொஞ்சம் அது ஒர்க்காகவே ஆகாது பிளேஆஃப்ஸில். ஆல்சோ இப்போ சுதர்ஷன் ப்ரோ சொன்னார்ல, நக்கட்ஸ் வராமல் வேற டீம் வந்திருந்தா மேபி இவர் ஆதி ப்ரோ சொன்ன மாதிரி மைக்கேல் மோன் வந்து ஃபுல்லாக பிளே புக்கே வச்சிருக்கான் ஹேமோட. பட் மிச்ச கோச்சஸ் மேபி அந்த அளவுக்கு ஹேமை ஸ்டடி பண்ணலையே என்னமோ. அதனால லைக் அதர் டீம்ஸ்ட விழுடாமே லைக் திஸ் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி இதோ அக்லியா போயிருக்காது. கண்டிப்பா ஃபைட் பண்ணிருப்பாங்க, Bro, ஃபியூ bro. கேம்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. அவன்லாம் திறந்த புத்தகம் ப்ரோ. ஹேம்லாம் ஈஸியா இல்லையா கரெக்ட். பட் இப்போ ஓகேசியோட மேட்சப் ஆகுது, மலோன் அளவுக்கு அந்த இல்ல மாதிரி. ஓகேசியோட இப்போ மேட்சப் ஆகுது லேக்கர்ஸ் அப்படின்னா, ஓகேசி வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம். என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆகும்னா, பிரான் ஏரியா விட்டுருங்க, அவங்க 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால நகட்ஸோடய ஆப்வியஸ்லி அவங்க 2 பேரும் சூப்பரா தான் ஆடுறாங்க. பட் இந்த லெசர் ரோல் பிளேஸ் இருக்காங்களா, டீலோ ரீவ்ஸ், இவங்களுக்குலாம் இவங்க வந்து ஓகேசி மேலே ஒரு டீமை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆடிந்தா ப்ராபப்ளி அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகிறதுக்கு அந்த சீரிஸ் யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வராங்க, நீ எடுத்த உடனே டிஃபெண்டிங் சாம்ஸ் ஆடுறங்கும் போது ப்ரெஷர். அதோட இல்லாம அந்த டிஃபெண்டிங் சாம்ஸ் உன்னை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க லாஸ்ட் 8 கேம்ல அப்படின்னா, அது இன்னும் அடிஷனல் ப்ரெஷரா தான் இருக்கும் உனக்கு ரோல் பிளேஸ். ஆனா இந்த ஓகேசியோ இல்ல பெலிகன்ஸ் மாதிரி ஒரு டீமை யாராவது நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபேஸ் பண்ணால், இந்த மாதிரி ரோல் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா இருந்திருக்குமோ. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் போய் திருப்பி நீ எனிவேஸ் நகட்ஸை தாண்டி தான் போய் ஆகணும். பட் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும்ல நீ அந்த சீரிஸ் உள்ள போகும்போது. அதுதான் ப்ராபப்ளி உங்களுக்கு அன்பார்ச்சுனேட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டே நகட்ஸை மீட் பண்றதுனால இந்த டீலோ ரீவ்ஸுக்குலாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதுன்னு தோணுது. அது உன்னோட இந்த மேட்சப்ல தெரியும்டா. அவ்வளோலாம் போக தேவையில்ல. பெலிகன்ஸோடய தெரியுமே, ரீவ்ஸும் டீலும் நல்லாவே ஆட்டிருப்பானுங்க. அதுக்கப்புறம் இன் சீசன் டோர்னமெண்ட்ல இந்தியோடய நல்லா ஆட்டிருப்பானுங்க. மேபி அதான் நீங்க சொன்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கும். வேற டீமோட விளாண்டு மேபி லைக் 1 or 2 சீரிஸ் ஜெயிச்சுட்டு கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ்லயோ இல்ல கான்ஃபரன்ஸ் செமிஃபைனல்ஸ்லயோ மீட் பண்ணியிருந்தா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, லெப்ரானும் ஏடியும் லைக் தேர் ஹெல்தி கம்பேர்ட் டு லைக் லாஸ்ட் சீசன். ஸோ அதனால லைக் தேர் பிளேயிங் லைக் அட் தேர் பெஸ்ட். அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது லைக் தேர் கிவிங் இட் லைக் 100%. இந்த ரோல் பிளேயர்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி ஓகேசி லைக் ஆப்வியஸ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, பிளே ஆஃப்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. டிம்பர் ரோல்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்லை. பட் ஆனால் நல்ல சாலிடான டீமா இருக்கானுங்க. ஆன் பேப்பரும் சரி, பிளேயிங்கும் சரி. அண்ட் ஆண்ட் இஸ் லைக் ஹி இஸ் ஆன் சம் ஃபார்ம். டிம்பர்வொல்வ்ஸ் கண்டிப்பா கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் மோஸ்ட்லி. அது கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி தான் லேக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிரிஸ்லிஸ் ஆடினாங்க, 2வது ரவுண்டு வாரியர்ஸ் ஆடினாங்க, ஃபைனல்ஸ்ல தான் வந்து நகட்ஸே போய் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபைனல்ஸ் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ்ல ரோல் பிளேஸ் இப்படி அப்படின்னு கொஞ்சம் சொதப்பிஇருந்தாலும் அந்த சீரீஸ் உள்ள போகும்போது ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்டா இருந்தாங்க. ஏன்னா கிரிஸ்லிஸை போட்டு செஞ்சானுங்க. வாரியர்ஸோட 6 கேம்ஸ் போச்சு. ஆனா அந்த வாரியர்ஸோட சீரீஸ்லயுமே எல்லா ரோல் பிளேஸ்மே டீசென்ட் ஆடி இருப்பாங்க. யாருமே வந்து ரொம்ப சொதப்பினது அப்படின்னு கிடையாது. ஏன்னா லானி வாக்கர்லாம் ஒரு 15.4th குவார்டர் போட்டு ஒரு கேம் வின் பண்ணான். ஸோ உன்னோட பெஞ்ச்ல இருந்து வர 10th பிளேயர்லாம் ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி ஆடி இருக்கான்னு போது கண்டிப்பா அஸ் அ டீம் உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குதான் செய்யும். ஆனா இந்த இயர் எடுத்தோடனே இப்போ ஆடு டிஃபெண்டிங் சாம்ஸ் அப்படின்னு உடனேவே தெளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேல ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அலெக்ஸ் கருசோவா இருக்கட்டும், கேசிபிலாம் வேற டீம்ல போயிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்றதை பார்க்கவே கடுப்பாகுது. ஐயோ இவங்கெல்லாம் லைக் எங்க ப்ராடக்ட்ஸ் தான், இவங்களை ஏன்டா விட்டிங்கன்ற மாதிரி இருக்கு. அந்த 2020 சீசன் சாம்பியன்ஷிப் வின்னிங் டீமை வந்துட்டு அதை லைக் பிரேக்கே பண்ணிருக்க தேவையில்லை. ஆப்வியஸ்லி 2021 நல்லா போகல. பட் எல்லாமே லைக் சூப்பர் ரோல் பிளேயர்ஸ். ராண்டோ ஓகே லைக் ஹீஸ் லைக் அவன் டன்னு வச்சுக்கலாம். ஹவார்டும் ஓகே, டைட் ஹவார்டும், மார்க்கஸோலாம் எல்லாமே ஓல்டு தான். பட் அந்த அலெக்ஸ் கருசோவும் இவனையும் விட்டது தான் என்னால, கேசிபியும் விட்டது வந்துட்டு லைக் இன்னமும் லைக் லேக்கர்ஸ் ஃபேன்ஸ் ஆர் சோ அப்செட் வித் தட் மூவ். ப்ரோ கேசிபி தான் டெரரிஸ்ட் ப்ரோ. அவன் வந்து அவனெல்லாம் நீ வச்சுட்டுலாம் ரொட்டேட் பண்ணலாம். டென்வரோட பிளேயிங் ஸ்டைல்லாம் அவன் ஓரளவு சூட் ஆகிறான். லேக்கர்ஸோட ப்ரீவியஸ் சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 3 சொல்லுவான். பிரான் வந்து கோர்ட்லேயே கத்துவான் ஃபக்கிங் ஷூட் அப்படிம்பா. அவன் அந்த அளவு டெரரிஸ்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் வேற யாரு
வேற யார் ப்ரோ கருசோ. சொல்லுங்க? கருசோ Alex கருசோ Alexis. வந்து ஸ்டீல்ஸ் அண்ட் ஹசில் பிளேஸ்க்கு மேபி அவன் ஓகேவா ஒர்க் ஆகும். கருசோக்கு ஸ்வாப் தான் காடிவன் ரிவ்யூஸ் இருக்கான். ஸோ எனக்கு அந்த Reeves. பிளேஸ் மேட்ச் வந்து எனக்கு அதில் பெருசாக கருசோவோட இம்பாக்ட் எனக்கு ஆகும் தோணல. ஸ்டீல்ஸ் அண்ட் டிஃபென்சிவாக கருசோ கொஞ்சம் நல்லா இருப்பான். ரீவ்ஸ் அவ்வளோ இல்லை. ரீவ்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணிடுறான். ஸோ அதனால மேட்ச் அது. ம். கேசிபிலாம் பியோர் டெரரிசம் ப்ரோ. அவனெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது. நெகாஸ் தான் அது போடுவான். பட் டிஃபென்ஸ்ல லைக் காட்ல வந்து ஓரளவுக்கு டிஃபென்ஸ் டீசெண்டா பண்ணுவான். இப்ப இருக்கிற டீலோலாம் லைக் டிஃபென்சிவ் லயபிலிட்டி சுத்தமா அவன் பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்குறான். அதுலயே எங்கிட்டாச்சும் ஒரு பக்கத்து எவனாச்சும் ஒரு ஈஸி கட் டவுன் பண்ணி ஒரு டங்க போட்டு போயிடுறானுங்க. அது ம். எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா ஒரு ஒரு டீம் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருச்சுன்னா அதில் இருக்க ரோல் பிளேயர்ஸ்லாம் வந்து அடுத்து அவனுங்க நெக்ஸ்ட் பிக் கான்ட்ராக்ட் எங்கே நம்ம சம்பாதிக்கலான்ட்டு தான் பார்ப்பானுங்க. அதில் தான் கிளம்புவானுங்க. ஏன்னா 2019 ராப்டர்ஸ் ஜெயிச்சானுங்க. அடுத்த சீசனே கவாய் கிளம்பிட்டான். ஸோ அவனுக்கு கிளிப்பர்ஸ் போகணும், அவனுக்கு எல்ஏ போகணும் அப்படின்னு இருந்துச்சு. அவன் கிளம்பிட்டான். 2020 லேக்கர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சு. 21 பக்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. பிஜே டக்கர் வந்து அந்த சாம்பியன்ஷிப் ரனில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸாக இருந்தான். அதில் பெருசாக அவன் யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே சாம்பியன்ஷிப் அடிச்சாச்சு, டிஃபென்சிவ் கீ பீஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே அவன் அடுத்து ஹீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு ஒரு பேக் கிடச்சிது. வாரியர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஆச்சுல. ஓட்டோ போட்ரு, அப்புறம் கேரி பேட்டன்லாம் இல்ல கிளம்பினான். கேரி பேட்டர். கேரி பேட்டன் கிளம்பினான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நகட்ஸ்க்கும் அதே தானே ஆச்சு. நகட்ஸ்க்கும் வந்து ப்ரூஸ் ப்ரௌன் கிளம்பினான். ஸோ நான் அவனுக்கு நல்ல ப்ரூஸ். டீல் வந்துச்சுன்னு பேசர்ஸ்க்கு போனான். ஆனால் அந்த ரன்ல வந்து ப்ரூஸ் ப்ரௌன் உனக்கு இம்பார்ட்டன்ட் பீஸ் நகட்ஸ்க்கு. இப்போ அதே ப்ரூஸ் ப்ரௌன் இவங்களுக்கு நகட்ஸில் பெஞ்சில் இருந்தானா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த டீம். ஸோ அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உனக்கு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டனா உன் ரோல் பிளேயர்ஸ் வந்து நீ ரெடியாக ஆகிக்கணும். அவன் கிளம்பிடுவான், அடுத்து அவன் கான்ட்ராக்ட் பிக் கான்ட்ராக்ட் போவான் அப்படின்னு அதை நம்ம ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்கணும். ம். இல்ல அலெக்ஸ் கருசோட சுச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பார்த்த வரையும் அவங்களுக்கு அந்த சேலரி கேப் இஷ்யூ. ஏன்னா வந்து அலெக்ஸ் கருசோவும் ஆப்வியஸ்லி அங்க ரீடைன் ஆகிறதுக்காக அவன் வந்து கம்மி அமௌண்ட் கூட வர்றதா இருந்ததா சொன்னாங்க. பட் லேக்கர்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து லக்ஸுரி டேக்ஸ் எக்ஸ்ட்ராவா கட்ட வேணாம். ஏன்னா வந்து சேலரி கேப் வேற பயங்கர க்ளோஸா இருந்துச்சு அவங்களுக்கு. சேலரியை செட் பண்ற சுச்சுவேஷன்ல சரி ஓகே வி கேன் கெட் சம்படி எல்ஸ் அப்படின்றதுனால தான் அவங்க கருசோ விட்டு போனாங்க. ஆனா கருசோ அவனோட ஏஜென்ட்டோட பேசினதுல ஹி வாண்டட் டு ஸ்டே இன் எல்ஏவா. பட் கம்மி சேலரியாவே இருந்தாலும் பட் அவங்க வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் சேலரி அமௌண்ட்டை கம்ப்ளீட்டா செட் பண்ற ஐடியால இருந்ததுனால தான் அலெக்ஸ் கருசோ வேணாம் அப்படின்ட்டு மூவ் ஆனாங்க அவங்க. அது கூட இல்லை, ரெகுலர் சீசன் இன்கேம்ல லேக்கர்ஸ் ஓனர் வந்து டின்விடியோட பேசிட்டு இருப்பான். அது பார்த்தோன்னே ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஆமாமா. ஏன்டா பயந்து டேய் பயந்து இவன் ஆடுறான். அவனுக்கு வந்து சுத்தர லைக் கான்ஃபிடன்ஸ் லெவல் லைக் ரொம்ப லோ. ஒரு பால் கொடுத்தாலே அவன் என்ன பண்றேன்னு தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்கான் மேட்ச்ல. ப்ரோ நீ வந்து லேக்கர்ஸ் ஃபேன் பேஸை பத்தி உனக்கு தெரியல. லேக்கர்ஸ் ஃபேன் பேஸ்லாம் டெத் த்ரெட்ஸ் விடுவானுங்க பிளேயர்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஆடலனா. அதுலயே அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ட்ரேட் அவன் நெட்ஸ்ல இருந்தா ரூமர்ஸ்லாம் பக்காவா இருக்கும் லேக்கர்ஸ் ஃபேன்ஸா இருந்தானா. ஒரு நாள் காலையில ஏஞ்சி பார்த்தா ஜாக் லெவின் பானுங்க, டெரோசன் பானுங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்போம். இப்போ வந்து ட்ரே எங்க உனக்கு போயிட்டு இருக்கு? ட்ரே எங்க போயிட்டு இருக்கு இப்ப? ப்ரோ அதெல்லாம் ஆமா ரூமர்ஸ் டானோன் மிச்சல் மரே ரூமர்ஸ்ல வந்து லேக்கர்ஸ் பிக் 3 பிரேக் ஆயிரும்ல. மோஸ்ட் ப்ராப்ளி பிரேக் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஒரு சீசன் ஆடுவானுங்க, நெக்ஸ்ட் சீசன் பிரேக்கப் பண்ணுவானுங்க. ஆனால் இந்த சீசன் வந்து கண்டிப்பாக அவனுங்க ஏதாவது மூவ்ஸ் பண்ணி தான் அவனுங்க. ஏன்னா உன் ஃபியூச்சரும் ஃபக்டு. உனக்கு 2030 வரைக்கும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிக்ஸே இல்லை. ஸோ ஃபீனிக்ஸில் ஒன்றுமே இல்லை. அது அவ்வளோதான். உனக்கு மூவ்ஸ் பண்ணவே ஒன்றும் இல்லையே ப்ரோ. நீ உன்னோட டாப் 3 வந்து 155 மில்லியன் கிட்ட இருக்கு டோட்டல் சேலரி. எக்ஸ்ட்ரா இருக்கிறது 25 to 30 சேலரி தான். ஏன்னா 180 மில்லியன் தான் வந்து அந்த செகண்ட் ஏப்ரனோட பாரே. நீ அதுக்கு மேலலாம் போனேன்னா வச்சு கிழிச்சிருவானுங்க உனக்கு லக்ஸுரி டேக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா 30 மில்லியன்ல வந்து நீ 15 13 16 பிளேயர்லாம் ராஸ்டர்ல நீ எப்படி போடுவ? கரெக்டாக வந்து பிளே ஆஃப்ஸ் முன்னாடி கிரேசன் ஆலனுக்கு 4 இயர் எக்ஸ்டென்ஷன் வேற 75 மில்லியனோ என்னமோ. அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. அவன் இப்போ ஆடவே இல்லை உனக்கு பிளே ஆஃப்ஸில். ஃபீனிக்ஸ் பேசிக்லி அவுட், அவ்வளோதான். இந்த ஒரு சீசன் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீசன் ஆடுவானுங்க. கேடி பீல் புக்கர் ஆடுவானுங்க. ஸோ அது நெக்ஸ்ட் இயர் என்னன்னு பார்த்துட்டு அவனுங்க ரேப் அப் பண்ணுவானுங்க மோஸ்ட்லி. இல்ல நெக்ஸ்ட் இயர்மே வந்து ரெகுலர் சீசன்ல ஆஸ் யூஷுவல் நல்லா ஆடுறாங்க, ஒரு டாப் 6 கிட்ட பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. திருப்பி பிளே ஆஃப்ல இதே கூத்து தானே ஆக போகுது. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லடா. அவங்களுக்கு பெஞ்ச் இல்ல. உனக்கு நல்ல சென்டரா டியாண்ட்ரே ஏட்டன் இருந்தான். நீ ஏட்டன் கூடயும் ஓனர்ஷிப்ல ஏதோ பிரச்சனையாகி அவனை கிளப்பி விட்டு இப்போ நர்கிச்சால ஒண்ணுமே பண்ண முடியல. உனக்கு டீம்ல ஒண்ணுமே இல்லையே. நீ பிக் 3ன்னு வச்சுக்கிட்டு யார் டிஃபென்ஸ் ஆடுவா? புக்கர் ஆட மாட்டான், கேடியும் ஆட மாட்டான், பீலும் ஆட மாட்டான். எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும்னு தான் பாக்குறானுங்க. 3 பேரும் பாலை பிடிச்சி அவன் ஷூட் பண்ணணும்னு தான் பாக்குறான். அந்த மாதிரி இருந்தா நீ எப்படி ஜெயிக்க முடியும்?
இப்போ பேசிக்கா இப்போ இந்த வருஷம் நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன கிளியரா தெரியுதுன்னா, ஒரு சூப்பர் டீம் பில்ட் பண்ணி ஒன்னால சாம்பியன்ஷிப் அடிக்க முடியாது. அது உனக்கு இப்போ நல்லா தெரியும் பாரு. நகட்ஸை பாரு, ஓகேசி பாரு, மேவ்ஸ் பாரு, அப்புறம் இவங்கள பாரு, உல்ஸை பாரு. எல்லாமே சரி, நம்ம மேவ்ஸை கூட விட்டுறலாம். உல்ஸ் வந்து உனக்கு ஒரு ஹோம் க்ரௌண்ட் டீமு. அவனுக்கு இவ்வளோ வருஷம் 20-30 இயர்ஸ் வந்து அவனுக்கு பாவர்ட்டியாகவே இருந்து ஒரு ரூடி கோபே மாதிரி ஒரு பெரிய ட்ரேட் பண்ணோன்னே இப்போ நல்லா ஒர்க் ஆகுது பாரு. அவனுக்கு நல்ல பீசஸும் எல்லாம் ஃபிட் ஆகுது. ஸோ அதுதான் உனக்கு நீ ஓவர் நைட்டு ஒரு சூப்பர் டீம் பில்ட் பண்ணி சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது வந்து வாரியர்ஸ் டைமோட முடிஞ்சிடுச்சு. அது இதுக்கப்புறம் நடக்காது. Respectfully, வாரியர்ஸ்மே I don't know ஆக்சுவலா how வந்து people are வாரியர்ஸ் gonna தான் comments. என்ன கேட்டா வாரியர்ஸ் தான் ஆக்சுவலா ஹோம் கிரவுண்ட் டேலண்ட்டை வச்சு ஒரு சூப்பர் டீம் பில்ட் பண்ற அந்த ஒரு டெம்ப்ளேட்டே கொடுத்தாங்க. கேடி வந்ததுனால அது வந்து ரெடி பண்ண சூப்பர் டீம்ட்டாங்க. பட் கேடியை தவிர அதுல இருந்த பீசஸ் எல்லாமே ஹோம் கிரவுண்ட் டேலண்ட். லூனிலேருந்து ஸ்டெஃப், கிளே, ட்ரேமான் எல்லாருமே அவங்க டிராஃப்ட் பண்ணி ரெடி பண்ண பிளேயர்ஸ் தான். ஸோ டிராஃப்ட் பண்ணணும், உனக்கு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோ இல்லை ஒரு கீ பீஸையோ நீ ட்ரேட்ல எடுக்கணுமே தவிர ரெடி பண்ற பிளேயர் எல்லாருமே நீ ட்ரேட்ல எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து சன்ஸோட ப்ராப்ளம். கேடி ட்ரேட்ல வந்தவன், பீலும் ட்ரேட்ல வந்தவன். உனக்கு டெவன் புக்கர் மட்டும்தான் உன்னோட ஹோம் கிரவுண்ட் டேலண்ட். அவனை தவிர உனக்கு சுத்தி இருக்கிற பீசஸ் கிரேசன் ஆலன் முதல்ல கொண்டு எல்லாருமே வந்து வெள்ளன் வந்த பிளேயர்ஸ்ன்றதுனால உனக்கு 1 இயர் நல்லா இருக்கும், 2 இயர்ஸ் நல்லா இருக்கும் ரெகுலர் சீசன்ல பார்க்க. பட் அந்த சேலரி கேப் இஷ்யூ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருக்கும் எக்ஸ்டென்ஷன் வரும்போது தான் கிழியும். அதுதான் வந்து உல்ஸ்க்கும் நடக்கும். அவங்க ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் தான். பட் ஆண்டனி எட்வர்ட்ஸ், கேட் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்டென்ஷன் கேட்கும்போது அவங்க டெஃபினட்டா எட்வர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. கேட் வெளில போயிருப்பான். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் லேட்டர் ரூடி கோபரோட கான்ட்ராக்டும் திருப்பி இந்த ப்ராப்ளம்ல வரும். உனக்கு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வரும்போது உன்னோட அந்த ஒரு பெரிய சூப்பர் டீமா ரெடி பண்ண ஒரு டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஒன்னு கம்மி கான்ட்ராக்ட் விளையாட ரெடியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ அந்த டீமை பிரிக்கணும்ன்ற சுச்சுவேஷன் உனக்கு வரதான் செய்யும். ஏன்னா நகட்ஸுக்கு ப்ராபப்ளி இது ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் மார்க்கெட்ன்றதுனால எம்பிஜேவோ இல்லைன்னா வந்து யோகிச்சோ லெசர் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஆட ரெடியா இருக்கலாம். பட் அது எல்லா டீம்லயும் ஒர்க் ஆகாது. கண்டிப்பா சன்ஸ் மாதிரி டீம்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேடி அவனோட பாயிண்ட் ஆஃப் கரியர்ல வந்து என்னோட சாம்பியன்ஷிப் விண்டோ ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எந்த டீம் இருக்கும் அங்க போலான்னு தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி டீம் ஆப்பர், பஸ் டிரைவர்னு போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஸோ அவன் வந்து இப்போ புது டீம் போறதுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு மேலே ஃபீல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ட்விட்டர்லயே பர்னர்லாம் போட்டு நீ என்ன வேணா சொல்லு, நான் அடுத்த டீம் போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கான் எல்லார்ட்டையும். ஸோ அவன் கண்டிப்பா டீம் ஆப் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குதான். பட் நீ சன்ஸ் மேனேஜ்மெண்ட்டா அதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து மிக்கேல் பிரிட்ஜஸையும் கேம் ஜான்சனையும் விட்டதுதான் பெரிய டெரரிசம். உன்னோட பெஸ்ட் இல்ல அது டிஃபெண்டர் மிக்கேல் பிரிட்ஜஸ். அவனுங்க 2021 ரன்னே நீ பாத்தீங்கன்னா அவனுங்களோட டீமோட மெயின் பீஸே வந்து CP3 தான். ஸோ CP3 தான் வந்து எல்லாம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். CP3 ஒரு செம வெட்டரனு, உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரோல் ஜென்ரலாக இருப்பான். உனக்கு புக்கரு, கேம் ஜான்சனு, மிக்கல் பிரிட்ஜஸ்ஸு, ஏட்டனு, கேம்பெயினு, அப்புறம் ஜவான் கார்ட்டர், அந்த மாதிரி நிறைய உனக்கு ரோல் பிளேயர்ஸ் இருந்தாங்க. நல்ல டெப்த் இருந்துச்சு அந்த டீமில். 2021 அவ்வளோ 24 இயர்ஸ் டெவன் புக்கர். ஸோ 24 இயர் டெவன் புக்கர். உங்க ஜே கிரவுடர் வர கிரவுடரு. ஸோ ஃபைனல்ஸ் ரன் கொடுத்துட்டு அடுத்த சீசன் 2022 சீசனில் 66 வின்ஸ், ரெகுலர் சீசன் வின்ஸ். ஸோ அந்த லூக்கா கேம் 7 மேசக்கருக்கு அப்புறம் அவனுங்களால என்ன பண்ணணும்னு தெரில. ஓனர்ஷிப்பால் வந்து அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அவனுங்க ப்ராபப்ளி என்ன பண்ணியிருக்கணும்னா கொஞ்சம் அதை வந்து ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். இந்த ராஸ்டரை, இந்த டீமை வந்து சரி இவ்வளோ ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்கானுங்க, செல்டிக்ஸ் இப்போ எப்படி கொண்டு போனானுங்க அந்த மாதிரி நீ ஸ்லோவாக கொண்டு போயிருக்கணும். ஓவர் நைட்டில் நம்ம சாம்பியன்ஷிப் அடிக்கணும்னு கண்ணா அப்படின்னு கேடி பீலன்னு எல்லாருமே வாங்கி இருக்கிறவனெல்லாம் துரத்தி விட்டு அந்த மாதிரி இருக்கிறதால தான் அவ்வளோ ஃப்ளாடாக இருக்கு அந்த ராஸ்டர். கோச் ஆஃப் தி இயர் டப்புன்னு டெட்ராய்ட் காமிச்சிட்டானுங்க. அவனை டெட்ராய்ட் காமிச்சு அவன் ஒரு கேம் தான் ஜெயிச்சான் 3 மாசத்துல. அவன் டெவன் புக்கர் வர அந்த ஃபைனல்ஸ் ரன்னுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அவனோட பர்சனல் பிரைமுக்குள்ளேயே வரான்ன போது அவனை இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி ரோல் பிளேயர்ஸை சுத்தி பில்ட் பண்ணிருக்கணும். இவனுங்க பாட்டுக்கு ஓகே கேடி வரான்னு உடனே அதான் ஒரே ப்ராப்ளம் கேடி கிட்ட. கேடி மாதிரி ஒரு ஜென்ரேஷனல் பிளேயர் ஃப்ரீ ஏஜென்சில வந்தா ஒரு நல்ல டீமாவே இருந்தாலும் பேனிக் ஆயிடுவாங்க. ரைட் ஓகே நம்ம கேடியை இறக்கிடலாங்கிறதுக்காக இவனுங்க நல்லா கண்ணை மூட்டு போயிட்டு பிரான்சைஸே இழந்துட்டானுங்க. நீ சொன்ன மாதிரி பிக்ஸும் இல்ல. ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து பிச்சை எடுக்க வேண்டியதான் அவனுங்க. பிச்சைதான். அந்த ஓனர்ஷிப் கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்போ நேத்து அந்த ஓனரை வந்து நேற்று ஜூம் பண்ணி காமிச்சாங்களே, அவன் மண்டையில கை வச்சுட்டு உட்காந்துதான் சன்ஸோட ஓனர். ஸோ பேசிக்லி ஃபக்டு தான் அவனுங்க. ஆண்ட் முடிச்சு விட்டான். போன சீசன் லூக்கா முடிச்சான், 2 சீசன் முன்னாடி லூக்கா முடிச்சான், இந்த சீசன் ஆண்ட் முடிச்சிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு
ஸோ பிராக்கெட்ல பார்த்தா அது ஓகே. எனக்கு தெரிஞ்சு கிளிப்பர்ஸ் மேப்ஸ் இன்னைக்கு தெரியும். மோஸ்ட் ப்ராப்ளி அது மேப்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் நிக்ஸ் எதுவும் நிக்ஸ் ஃபில்லியில் ஜெயிச்சிட்டாங்கடா. ஆமா, நெக்ஸ்ட் ஃபில்லியில ஜெயிச்சிட்டாங்க. அது கிளிப்பர்ஸ் ஒரு 23 பாயிண்ட் லீட் இப்போ 39-16. செமிஸ் யார் யாருக்கு வரும் வெஸ்ட்ல? செமிஸ் டென்வர் வந்து வெர்சஸ் நகெட்ஸ் சப்போஸ் ஜெயிச்சிட்டா நகெட்ஸ் அண்ட் Wolves. நகெட்ஸ் அண்ட் வூல்ஸ். ம். அதுல வந்து ஓகேசி மோஸ்ட் ப்ராப்ளி ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஓகேசி மேப்ஸ், அதுல மேப்ஸ் ஜெயிச்சிட்டா மோஸ்ட் ப்ராப்ளி மேப்ஸ் தான் அது. ஸோ அது ஓகேசி மேட்ச் எனி ப்ரெடிக்ஷன் ப்ரோ உங்களுக்கு? மேப்ஸ் தான் bro. மேப்ஸ் தான் மேப்ஸ் நகெட்ஸ் ஃபைனல்ஸ் வெஸ்டர்ன் மேப்ஸ் நகெட்ஸ் ஆர் மேப்ஸ் வோல்ஸ். Wolves. ஸோ என்ன கேட்டா மேப்ஸ் உல்ஸ் தான் நல்லா இருக்கும். மேப்ஸ் Wolves சூப்பரா இருக்கும். பார்ப்போம். என் ப்ரெடிக்ஷனும் அதான். ஆமா நகெட்ஸ் திருப்பி Nuggets நல்ல ஜெயிக்க போறாரு. டீம்யா, ஆனா போட்டு மீடியா வச்சு அப்படியே உரியறானுங்க. அதெல்லாம் கடுப்பா இருக்கு. சரி ஓகே, நல்ல சூப்பர் ஸ்டார்னாலும் ஒரு ரிங் வின் பண்ண உடனே இஸ் ஆல்ரெடி பெட்டர் than ஸ்டெஃப் கேடியா. இந்த ரிங்கை வின் பண்ணிட்டா இஸ் ஆன் பார் வித் லெப்ரானா. டேய் அவங்களோட பெஞ்ச் யோகிச்சா? மார்க்கே வேற. ஆமா. யோகிச்ச சரி, அவங்களோட பெஞ்ச் மார்க்கே வேற. நீ ஒரு ரிங்குன்ன உடனே பெட்டர் than கேடியா. ஏன்னா கேடி டீம் ஆஃப் பண்ணானா, ஸ்டெஃப்பும் கேடி இல்லாதனால 2 ரிங் தான் ஏய், வின் பண்ணான்றதுனால அது பெட்டர் than ஸ்டெஃப்புமா. இல்லடா, இந்த டு பி ரிங்கை வின் ஆனஸ்ட் பண்ணிட்டா வந்து லெப்ரானோட பெட்டரா? என்னது இதெல்லாம்? டு பி ஆனஸ்ட் வந்து போன வருஷம் நகட்ஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்து செம்ம ஈஸி மேட்ச் அப்டா. ஹீட் வந்து அப்படியே லிட்டரலி இன்ஜுரி ஆகி கஷ்டப்பட்டு ஒரு முட்டியில வந்து ஆடிட்டு இருந்தான் ஜிம்மி பட்லர். ஸோ உனக்கு ஒரு ப்ராப்பரான மேட்ச் அப்பே இல்லடா ஃபைனல்ஸ்ல. மேபி செல்டிக்ஸோ இல்லை பக்ஸோ வந்திருந்தானுங்கன்னா உனக்கு நல்ல ஒரு சீரீஸா போயிருக்கும் அது ஈஸ்ட்லேருந்து. உனக்கு ஹீட் வந்ததால அது முடிஞ்சிடுச்சு. உனக்கு ஹீட்டுன்றதால ஒண்ணுமே பண்ண முடியல. கேஸ் ஆயிட்டானுங்க ஹீட். ஏன்னா 8th சீட்ல இருந்து உனக்கு பிளே-இன்ல 2 கேம் ஒன்னு தோத்து இன்னொன்னு ஜெயிச்சு அப்புறம் திருப்பி பக்ஸ் நிக்ஸ் அப்புறம் 7 கேம் சீரிஸ் செல்டிக்ஸ் அதுலயே அவுட். ஃபர்ஸ்ட் ஹீட்டோட கேம்ல ரோட் டு ஃபைனல்ஸ் வந்து எபிக் டடே. அவனுக்கு எத்தனை அன்ரியல் ரன் அது. அந்த ரன் வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கேஸ் ஆயிட்டானு இவனுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து 1 வீக் ஏதோ பிரேக் இருந்துச்சு. ஆமாமா. லேக்கர் ஸ்வீப் பண்ணோனே நல்லா பிரேக் இருந்துச்சு நகட்ஸ்க்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டானுங்க. ஸோ அது எக்ஸ்பெக்டட் தான். அவனுங்க லேக்கர்ஸ் ஸ்வீப் மட்டும் கிடையாது, அவனுங்க 2 பிளேயிங் டீம் ஆனானுங்க. ஒன்னு உல்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, ஃபைனல்ஸ்ல வர லேக்கர்ஸும் பிளேயிங்ல இருந்து வந்த டீம் தான் போன இயர். ரெண்டுமே அதை தவிர செகண்ட் ரவுண்ட்ல அவங்க சன்ஸ் ஆனாங்க. 3 சீரீஸ்மே ஃபர்ஸ்ட் சீரீஸ் 5 கேம்ஸ்ல ஓவர், சன்ஸோடையும் 5 கேம்ஸ்ல ஓவர். நாங்க லேக்கர்ஸ் ஸ்வீப். ஸோ இவனுங்க பக்கா ரெஸ்ட்ல இருக்கானுங்க. 2 பிளேயிங் டீம் வேற ஆட்டானுங்க. டேய் அதுவும் அவனுங்க அங்க செமிஃபைனல் ஸ்வீப்னா உனக்கு ஆப்வியஸா எவ்வளோ ஒரு ரெஸ்டிங் டைம் கிடைக்கும். ரெஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க அப்படியே உலகத்தையே அழிச்சுட்டு உயிரை கொடுத்துட்டு வரானுங்க. ஈட்டு செத்து கடந்து ஆப்வியஸ்லி. ஆனா வந்து அதை சொல்லவும் பெருசா அது வந்து ஒரு பாயிண்டாவும் சொல்லக்கூடாது. ஏன்னா at the end of the day win is a win தான். பட் அப்படி இருக்கும்போது ஓகே, யூ ஒன் சூப்பர் குட் ஃபார் யூ, அவ்வளவுதான். பட் அதுக்கு நீ வந்து கேடியை விட வேற லெவலு இந்த வாட்டி வின் பண்ணிட்டா நீ லெப்ரானுக்கு ஈக்குவல் அப்படி இல்லை. இவனுக்கு வந்து யோகிச் கிளேஸ்லாம் இப்போ லெப்ரான் கேடிலாம் இல்ல, வில்ட் பில் ரசல் அந்த மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கானுங்க. டே என்னடா இவனுங்க வந்துட்டு ஸ்டெஃப் கேடி லெப்ரான் 3 பேர் கிளம்ப போறாங்கிறதுனால அடுத்த ஒரு ஃபேஸ் ஆஃப் த லீக புஷ் பண்ணோம்ன்றதுக்காக இவனுக்கு ஒரு அன்ரியல் புஷ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சோ ஆந்தனி திருப்பி எட்வர்ட்ஸ் பேக் ஆந்தனி அதுதான் நல்லா bro. வரான். பட் ஆந்தனி அவனுக்கு அந்த புஷ் கிடைக்குது ஃபேஸ் ஆஃப் த லீக்குக்காண்டி. அவனை ரொம்ப மீடியால ரொம்ப இது பண்றானுங்க ஆந்தனி எட்வர்ட்ஸ். பண்றதுக்கு ரெடியா இல்ல என்ன கேட்டா. ப்ராபப்ளி அவனோ இல்ல லூக்காவோ ஒரு ரிங் அடிச்சா அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோகிச்ச வந்து அவனாவது கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் முன்னாடியே கிளப்பி விட்டானா நல்லா இருக்கும். ஏன்னா 2 ரிங்கு பேக் டு பேக் 2 ஃபைனல்ஸ் MVP எல்லாம் அடிச்சான்னா அவ்வளவுதான். இவன் வந்து லாரி பேர்டு பில்டர் சொல்லுவானுங்க. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். பட் Dynasty தான். ஆக்சுவலி லைக் ஐ மீன் ரெஸ்யூமும் பார்த்தா நல்ல ஸ்டாக்ல இருக்கும்ல ஓரளவுக்கு. லைக் ஒரே பிரான்ச்சைஸ்ல இருக்கிறான். ஆப்வியஸ்லி ரெண்டு ஃபைனல்ஸ் MVP 2 MVP வேற வாங்கியிருக்கான். அது போக 2 ரிங்குனாலும் கண்டிப்பா ஒரு நல்ல தேர்ட் MVP இப்போ வரப்போகுதுல்ல. அவன் தானா இல்ல SG ஆக்சுவலி கிடையாது. அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சூப்பர் தான் ப்ரோ. பட் ஆனா அவங்க பேசுற விதத்தை பார்த்தா அவனுக்கு ஏதோ ஹெல்ப்பே இல்லாத மாதிரியும் 5 பொசிஷனையும் அவன் தான் ஆடுற மாதிரியும். அவனுக்கு டீசென்ட் ரோல் பிளேஸும் இருக்காங்க, நல்ல டீமும் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தா அது ஒரு பெரிய டிபேட்டா இருந்துச்சு. நாங்களே பேசினோம் நானும் அதெல்லாம். ஜமால் மரேக்கு ஃபைனல்ஸ் MVP கொடுக்கலான்ற அளவுக்கு போயிருந்தது. ஏன்னா அந்த ஹோல் சீசன் வந்து ஜமால் மரே செம கான்ட்ரிபியூஷன் போன இயர். ஆனா ஒருத்தன் பேசுறான் அவனை பத்தி எல்லாம் யோகிச்சுன்னு தான் போட்டு அடிச்சிட்டு ட்ரிபிள் டபுள் தான் பாப்பாங்க. அந்த ட்ரிபிள் டபுள் தான் ஃபைனல்ஸ்லயும் சரி பிளே ஆஃப்ஸ்லயும் சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள் டபுள்ல. ஸோ அதனால
அதான் அந்த எவ்வளோ கடுப்புனாலே வந்துட்டு உல்ஸ் யாராவது வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அடிச்சு அதான் துரத்தி யாரோ விட்டு யாரோ நிம்மதியா இருக்கும். போட்டிருந்தானே இந்த மாதிரி இஸ் ஜஸ்ட் a younger version ஆஃப் ப்ரூக் லோப்பஸ் அப்படின்னு. அது என்னமோ யோகிச்ச தூக்கி நீ ஹார்னெட்ஸ் மாதிரி ஒரு டீம்ல போட்டா மேபி அப்படிதான் இருப்பான் போல. அக்கீமோட பெட்டர்ன்ட்டாங்களே ஆல்ரெடி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் டேய் எவர்ன்ட்டாங்க ஆல்ரெடி. அவன் பெஸ்ட் வில்ட்டோட சென்டர் எவரு, பேசிருக்காங்கடா. பெஸ்ட் சென்டர் எவரு, பெஸ்ட் ஐக்யூ ஆஃப் சென்டர் ஏதோ போட்டிருந்தாங்க. ஏதாவது கேட்டா இல்லம்மா டக்குன்னு எக்ஸல் ஷீட்ல ஏதாவது ஃபார்முலா போட்டு காமிச்சிடுறானே. அந்த வார்ப் பர்சன்டேஜ் அப்படின்றானுங்க, வேல்யூ ஓவர் ரீப்ளேஸ்மெண்ட். டேய் கிச்சன் சிங்க் பர்சன்டேஜ் அப்படின்றானுங்க. அதனால நான் நேத்தி அந்த விட்டேன் இந்த வருஷம். அந்த பாஸ் பிரேக்ல ஒரு பாஸ் பண்ணிருப்பான், டச் பண்ணி ஒரு பாஸ் அப்படியே ஆமா. அப்படியே கிளேஸ் பண்ணிட்டானே full ஆ. ஐயோ ஐக்யூ என்ன பாலையே பார்க்கல, பவுன்ஸ் ஆன அப்புறமா பாஸ் பண்றாரு. டேய் நார்மல் டச் பாஸ் அது. ஆன் கோர்ட் அது ரியல் டைம்ல நல்லா இருக்குதுதான், அதுக்குன்ட்டு ஆன்றானுங்க அதை போட்டு. தெரியல, அந்த அவனை கடுப்புனாலே பேசிக்கா அந்த ஆக்சுவலி ஃபைனல்ஸ்லாம் வந்தான்னு வச்சுக்கோ அவன் அந்த லத்தாஞ்சியா திருப்பி பேசுறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் பையாடுறாங்களோ என்னன்னு தெரியல. அந்த ஹார்ஸ் ரைடு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனாலும் நான் ஜெயிக்கிறேன் பாத்தியா, அந்த மைண்ட் செட் அப்படியே எல்லாரும் நிறைய பேர் கேட்டர் ஆயிடுறாங்க போல அதுக்கு. நேத்தி இது அது ரொம்ப கமெண்ட்ரி பாப் மயஸ் வேற சிக் சிக் சிக்னு போட்டு உரியதான் போட்டு யோகிச்ச. பிளாக் அவன் அவன் வெக்கமே இல்லாம பாத்தீங்களா, எங்களை வேற பிளாக் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். சொன்னேன். வாரியர்ஸ் வந்து டிராஃப்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டெஃப் பிரேக் அப்புறமா பெருசா எதுவும் பண்ண மாட்டே. நீ தானடா ஜிஎம்மாவே இருந்த, நீ தானடா அழிச்ச எங்களை, அதை வேற போயிட்டு மீடியால அசிங்கமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இந்த யோகிச்ச வருஷம் கேட்கவே வேணாம். இந்த வருஷம் யோகிச் ஜெயிச்சா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அவனோட லீக் தாண்டா இது. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 3 MVP இந்த வருஷம் ரிங்கு ஃபைனல்ஸ் MVP ஜெயிச்சிட்டா முடிஞ்சிடா. நம்மளால கான்வர்சேஷனா வைக்க முடியாது. அவ்வளோதான்டா. அவனுக்கு செல்டி அடுத்த தான் bro. செமிஃபைனல்ஸ்ல ஏசிஎல் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதுக்கே அவனை பேன் ஒரு பேண்ட் தாண்டி நீ. இல்ல பேசஸ் அவனை பேசஸ் டீம் ஃபுல் இன்ஜுரியில படுக்கணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். கார் கிராஷ்ன்ட்டான் நம்ம ஆளு. டேய் பக்ஸ் எல்லாம் Bucks- ஹெல்த்தியா இருந்தா டேய் செமையா இருந்திருக்கும். சப்போஸ் நக்கட்ஸ் பக்ஸ் ஃபைனல்ஸ் ஏன் ஏன்டா இப்ப வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்க? bro இல்ல அதுதான் சொல்றேன், நகச்ச தூக்குனா ஃபைனல்ஸ்ல வந்து மேவ்ஸ் ஓகேசின்னு ஒரு அஜெண்டா இல்லாம ஜாலியா இருக்கும். இல்லைன்னா இவனுங்க போட்டு அஜெண்டா புஷ் பண்ணி அழிச்சிருவானுங்க யோகிச்சுன்னு. டேய் இது என்னால டைஜஸ்டே பண்ண முடியலடா. பக்ஸ் பேசஸ்லாம் ப்ரோ யானிஸும் டேமும் ஹெல்த்தியா இருந்தாலும் போட்டு உரிச்சிருப்பாங்க அந்த டீம் ஈஸிடா. அவங்க 4-0 ஐயோ ஸ்வீப்ல யானிஸ் இல்லாதனால தான் சியாக்கமே ஜாலியா ஆடிட்டு இருக்கான். அவனை பவர் ஃபார்ம்ல கார்ட் பண்ண ஆளே டேய் கிடையாது. யானிஸ் வந்து பேசஸோட கரியர் ஆவரேஜ் வந்து 42டா. எனக்கு அதான்டா வயிற்றுச்சலா இருக்கு. எனக்கு இது அப்புறம் பேசுறதுக்கு எனர்ஜியே இல்லடா. நான் வந்து அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். நான் அடுத்த சீசனுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மென்டலா. அது எனக்கு இந்த செம்ம சீசன் அது பக்ஸ் வேணா ஆதிக்கலாம். இது என்னால எதுவுமே சொல்ல முடியலடா. எனக்கே இந்த ஒரு மாதிரி சீசன் bro, ஆக்சுவலா இருங்க இந்த அட்லீஸ்ட் சீசன் இன்ஜுரி கர்ஸ்ட்ரா. லேக்கர்ஸ் இந்த ஃபேன் வந்து சீசன் ஃபுல் டீம் ஸ்டார்டிங்ல இருந்தும் இருந்தேடா. தோத்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட் சொட்டு. இல்ல இந்த சீசன் ஆக்சுவலா நீ ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு அந்த போன சீசன் அந்த ஹீட் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸிட். ஸோ போன வருஷமே யானிஸ் ஆடல, முது காலி போயிட்டான். அப்புறமா பூடன்ஹவுசர் ஃபயர் பண்ணி இந்த வருஷம் வந்து கிரிஃபினை ஹையர் பண்ணானுங்க. அதுவுமே ஒரு ஃபக்கப் ஆயிடுச்சு. அப்புறமா டேம் ட்ரேடு ஒரு நல்ல விஷயமாச்சு. டேம் ட்ரேடு வந்து டெரி ஸ்டாட்ஸ் போயிட்டான். டெரி ஸ்டாட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் கோச்சா வச்சிருந்தாங்க. டெரி ஸ்டாட்ஸ் தான் வந்து டேமோட 7 இயர் ஹெட் கோச். ஸோ அவன் நல்ல அஃபென்சிவ் பிளான் வச்சிருப்பான்னு சொல்லி அவனை வச்சிருந்தா அவன் போயிட்டான். அப்புறமா வந்து கிரிஃபினை ஃபயர் பண்ணி டாக் ரிவர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா லைனாக இன்ஜுரி எல்லாருக்கும். யானிஸோடைய அக்யூலஸ் இன்ஜுரி, இப்போ டேமுக்கு ஒரு அக்யூலஸ் இன்ஜுரி. என்னால் முடியல. நான் சரி ஓகே விடு, இப்போ இந்த சீசனை முடிச்சுட்டு அடுத்த சீசன் போங்க, ஆஃப் சீசனில் இருக்கிறவங்களாம் ட்ரேட் பண்ணிட்டு இந்த 3 பேர் கிறிஸ் மிடில்டன், டேம், யானிஸ் மட்டும் வச்சு ரீபில்டு பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கேன் எனக்கு இப்போ. இவனுங்க உரிச்சிருவான்டா. அவனுக்கும் அதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். பேசஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் யாரு இருந்தா நிக்ஸோட சத்தியமா அவனுங்க வாஷ் ஏய், பண்றவனுங்க. இந்த பிரிச்சிருவானுங்க வருஷம் நிக்ஸ் எல்லாம். இந்த வருஷம் செல்டிக்ஸ்க்கு வந்து ஈஸியஸ்ட் வே டு ஃபைனல்ஸ்டா. இந்த வருஷம் செல்டிக்ஸ் ஜெயிக்கலனா, ரிங்கு ஜெயிக்கலாம், இதோட ஜெயிக்கவே மாட்டானடா. இந்த ப்ரோ வருஷம் ஆக்சுவலா போய் கிடையாது, வாங்கிட்டு நிக்ஸ் வந்து போ செம வருஷம் செம வாங்கணும். காம்படிஷன் நிக்ஸ் அவங்களுக்கு. டேய் நிக்ஸ் சரியா பாஸ்டன் வந்து செம காம்படிஷன் ஏன்னா வந்து ரெகுலர் சீசன்ல நிக்ஸோட பாஸ்டன் ஃபேஸ் பண்ணும்போது எல்லாமே ஒண்ணு அவங்களுக்கு ஓஜி அனுநோபி இல்ல, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மிச்சல் ராபின்சன் இல்ல. அவங்களோட மெயின் ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் இல்ல நிக்ஸோட இப்ப இருந்து கூட செல்டிக்ஸ் ஆடவே இல்ல. கேண்டில் இல்ல இல்ல. இல்ல இப்ப கூட பிராண்டலும் இல்ல. இப்ப கூட மிச்சல் ராபின்சன் லெஃப்ட் நீ ஏதோ இன்ஜுரி ஆமா தான் நினைக்கிறான். ஆமா, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கேம்ல இல்ல அவன் அவன். போன கேமே லிம்ப் பண்ணி தான் ஆடினான். ஸோ மிச்சல் ராபின்சன் வச்சுட்டு அவனுங்க ஹார்ட் அண்ட் ஸ்டைன் வச்சு செம்மையா ரன் பண்ணிருக்கானுங்க. பக்கவா ஆமா இருந்தான்டா அவனுங்க. நிக்ஸ்லாம் பேசஸ் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுருவானுங்க. நிக்ஸ் அது உனக்கு அவ்வளவுதான் அது. ஸோ இசிஎஃப் வந்து நிக்ஸ் அண்ட் செல்டிக்ஸ் இவங்க தான், செல்டிக்ஸ் தான். செல்டிக்ஸ் ஜாஷ் ஷாட்லாம் அடிச்சு நவுத்துறான்டா. ஜாஷ் ஷாட் வந்து பிளேயர் லேக்கர்ஸ்க்கு தேவைடா. அஃபென்சிவ் ரீபவுண்ட்லாம் சரியான எனர்ஜி பக்காவா வர்றான்.
அவனை வந்து டாம் திபோடு அப்படியே அழிக்கிறான்டா. 48 மினிட்ஸ் ஆடுறான் ரெகுலர் சீசன்ல ஜாஷ் ஆட்ட. டேய் ஆமாமா. மனுஷனடா நீ. ஏய் செம்ம ஃபிலியோட எனர்ஜி ஆடுறான். எக்ஸெப்ஷனலா ஆடினான்டா. ஹார்ட் சொல்லி அவன் பக்காவா ஆடுறான். ஆமா இந்த அவங்க வருஷம் செம ஆனா டஃபா இருக்கும் செல்டிக்ஸ்க்கு. ஆனா செல்டிக்ஸ் வந்து செல்டிக்ஸ்க்கு சும்மா 3 பாயிண்ட் ஷூட்டிங் எல்லாம் நம்பிலாம் வேலைக்கே ஆகாது. நிக்ஸோடலாம் செம்மையா ஆடுவானுங்க இல்ல டிஃபென்ஸ். இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நம்ம ரெகுலர் சீசன் வச்சு தான் நான் பேசுறேன். இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்கா நீ பாத்தீங்கன்னா செல்டிக்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஹிஸ்டாரிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டானுங்க. ஸோ அவனுங்களோட நெட் ரேட்டிங் வந்து எங்கேயோ இருக்கு. அது நம்ம பிளே ஆஃப்ல அவனுங்க அதே மாதிரி ஆடுவாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஹீட்டுக்கிட்டே ஒன்று டிராப் பண்ணானுங்க. ஸோ அந்த ஹீட் சீரிஸே எப்படி போகணும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த எனக்கு வருஷம் தெரிஞ்சு செல்டிக்ஸ் ஜெயிக்கிறனா ஹீட் வின் பண்ணுவான்னு தோன்றா. டேட்டம்லாம் அவன்லாம் லாஸ்ட் மினிட் சோக்குடா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் வந்து கோபி மாதிரி ஆடிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்லாம் இவனும் எவன் மாதிரி ஆடுவானே தெரியாது, அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பான். ஹீட் ஆனா அவனுக்கு எனக்கு பட்லர் தெரியல. வரணும்டா. பட்லர் பட்லர் வேணும் இல்லல. அவனுக்கு. ஏய் ஸோ பட்லர் பெஸ்ட் இல்லாம பிளேயர் இல்ல. அவனுக்கு வந்து கார்டன்ல 23 த்ரீஸ்னா லெஜெண்டரிடா. அது 23 த்ரீ ஒரு கரெக்டா. டீம். பட் ஆனா அது உனக்கு ஒரு டெரி ரோசரும் இல்லல்ல. ஆமாமா உனக்கு அது ஒரு சீரிஸ் ஃபுல்லா சஸ்டெயின் ஆனமேடா. உனக்கு பட்லர்னா உனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் மாதிரி அவன் வந்து ஆமாமா கிளட்ச்ல ஆடுவான். எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு போர்சிங்கிஸ்லாம் நான் பெருசாலாம் நம்புறடா. அவன் பிளே ஆஃப்ஸ்லாம் போர்சிங்கிஸ்லாம் நீ போர்சிங்கஸ் நான் சொல்றேன். ட்ரூ ஹாலிடே நீ நம்பாத. பிளே ஆஃப்ல ட்ரூ ஹாலிடே வேஸ்ட். போர்சிங்கஸ் எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவன் ஆடினதே கிடையாது. இது வரைக்கும் ஆடினதே அவனுக்கு வேற யார் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்காங்க? இல்ல. ஹார்ட்ஃபோர்டு சாம் ஹவுஸ் இருக்கானுங்க. வேற எவனுமே இல்லடா. ம். ஸோ ஆமா. லூ கார்னட் ஆடுவான். அவன் ஆமாமா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டான். ஸோ ஆனா ப்ரௌனு டேட்டம் அப்புறம் வெரி இந்த குவைட் இருக்கான்ல. டெரிக் ஒயிட் செம்ம எக்ஸ்போர்ட். பிரிச்சர்டு டேட்டம் ஒயிட்லாம் சாம் ஆடினாதான். ஹவுசர் இல்ல அதுதான் டேட்டம். நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாதிரி அவன் வந்து ஜாலியா ஃபர்ஸ்ட் 3 குவார்டர் ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். 4th குவார்டர் கட்சில ஃபுல்லா 22 செகண்ட் ட்ரிபிள் பண்ணிட்டு டெரிக் ஒயிட்ட பாஸ் பண்ணிடுவான். இல்லன்னா சம்பந்தமே இல்லாம கோபி ஃபேடவேன்னு கன்றாவியா ஒரு ஷாட் எடுப்பான். ஒரு குவாலிட்டி லுக்கே இருக்காது. அது 99% போகாது. 1% ப்ராபபிலிட்டிக்காக அவன் கண்ணை மூட்டு லக்கில் அப்படியே தூக்கி போடுறான். அவனை விட இந்த பிரவுனே வருஷம் பெட்டரா இருக்கான் கிளட்ச்ல என்ன கேட்டா. எக்ஸாக்ட்லி. பிரவுன் வந்து அவனோட கிளட்ச்ல நல்லா ஷூட் பண்றான் பிரவுன். இல்ல ஆக்சுவலா நீ நல்லா பாத்தினாலே வந்து அவனுக்கு 2 பேருக்குமே நிறைய ஈகோ கிளாஷ் இருக்குடா. ஏன்னா ட்விட்டர்ல போன வருஷம் சரி, அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி, பிரவுன் ட்ரேட் ரூமர்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. கேடிக்கு வந்து பிரவுனை ட்ரேட் பண்ணி நம்ம கேடியை வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ட்வீட்ஸ் எல்லாமே வந்து ஜேலன் பிரவுன் லைக் பண்ணியிருந்தான் ட்விட்டர்ல. ஸோ அதெல்லாமே வந்து செல்டிக்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து புல்லப் பண்ணி போட்டிருந்தானுங்க. இப்போ இந்த டுவோ ஒர்க் அவுட் ஆகலன்னா கண்டிப்பா இந்த ஆஃப் சீசன் நிறைய மூவ்ஸ் பண்ணுவானுங்க செல்டிக்ஸ். ஏன்னா நீ டெரிக் ப்ரௌன் கிளம்புறதாண்டா பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பிரவுன் கிளம்பிடுவான். இல்லாட்டி நீ டெரிக் ஒயிட்டுக்கு நீ கான்ட்ராக்ட் மேக்ஸ் கொடுக்கணும். நீ ட்ரூ ஹாலிடே 135 மில்லியன் மேக்ஸ் சைன் பண்ணி வச்சிருக்கானுங்க 4 இயர் டீலு. அப்புறம் போர்சிங்கஸ்க்கு நீ பே பண்ணணும். நீ உன் பெஞ்சுக்கு பே பண்ணணும். ஆல் ஆர்ஃபர்டு எல்லாருக்குமே நீ பே பண்ணணும்ல. இந்த சாம்பியன்ஷிப் ஆர் பஸ்ட் தான் இந்த சீசன் அவங்களுக்கு. இந்த சீசன் ஜெயிக்கலனா செல்டிக்ஸ்ல நிறைய மூவ்ஸ் இருக்கும் ஆஃப் சீசன்ல. ப்ரோ ஐ ட்ரூ திங்க் ஹாலிடேயுமே சார்ஜ் வந்து வந்து பஸ்ல 3% வந்துருச்சு. நான் போறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல பாப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ, டேக் கேர், பை. பை 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 பாய் பை. ப்ரோ. இல்ல ட்ரூ ஹாலிடேயுமே உனக்கு பக்ஸ்ல வந்துட்டு நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பெரிமீட்டர் டிஃபென்ஸ்ல. போன சீசன்ல அந்த ஹீட் மேட்ச் அப்ப விட ஜிம்மி பட்லர் வச்சு செஞ்சுட்டான். பட் அதை தவிர வந்து பக்ஸோட டிஃபென்சிவ் பக்காவா ஆடுவான்டா ட்ரூ ஹாலிடே. லாக் பண்ணுவோம். இல்ல அதான் அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு செல்டிக்ஸ்ல கொடுத்த மாதிரி தெரியல. அதுதான்டா அது வந்து நான் ஹானஸ்டா சொல்லணும்னா ட்ரூ வந்து பக்ஸ் கரியர்ல வந்து நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அது எல்லாமே யானிஸ் கவர் அப் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா 2021 சீரீஸ்ல வந்து நெட்ஸ் சீரீஸ்ல ட்ரூ வந்து பேசிக்கலி யூஸ்லெஸ்ஸா இருந்தான். ட்ரூவால ஒண்ணுமே பண்ண முடியல. உனக்கு கேடி மேல இவன் பிஜே டக்கர் தான் நல்லா டிஃபென்ஸ் ஆடிட்டு இருந்தான். அப்படி ஆடியுமே வந்து கேடி வந்து பேய் மாதிரி ஆடுவான் அந்த சீரீஸ்ல. ஹாக் சீரீஸ்ல ட்ரூ நல்லா ஆடினா ஃபைனல்ஸ்ல வந்து டெவின் புக்கர் CP3 மேல நல்ல டிஃபென்ஸ் ஆடி இருப்பான் ட்ரூ. அதுக்கப்புறமா 2022 சரி அந்த செல்டிக் சீரீஸ்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியலடா அவனால. உனக்கு டேட்டம் பிரவுன் வந்து 2 பேருமே அத்லெட்டிக் விங்ஸ். அவனுங்களால அவன் ட்ரூவால ஒண்ணுமே ஆட முடியல. பிளஸ் மிடில்டன் இல்லாம அஃபென்ஸும் 0 ட்ரூ. போன வருஷம் வந்து பட்லர் குக் பண்ணிட்டான். ஸோ நீ ட்ரூ வந்து நீ ஒரு மொக்க கார்டு கிடைச்சா லாக் பண்ணிடுவான். ஸோ இப்போ வந்து நீ டெவின் புக்கர்லாம் வந்து யங்கா இருக்கான், நீ அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தனா ட்ரூ லாக் பண்ணுவான். பட் நீ ஒரு ஜிம்மி பட்லரோ இல்லை ஒரு பிரன்சனோ இந்த மாதிரி ஒரு எலிட்டா குவிக்கா இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் நீ கொடுத்தீங்கன்னா ட்ரூ வந்து கொஞ்சம் நீ இன்னைக்கு கேம்லயே பிரன்சனை வந்து கெலி ஊப்ரே கார்ட் பண்றான். என்னடா மேட்ச் அப் இது? 45 பாயிண்ட்ஸா பிரன்சன் இன்னைக்கு. பிரன்சன் ஒண்ணுடா
ட்ரிபிள் பண்ணி அவன் போற குவிக்கா டிரைவ் பண்ணாலே பூப்ரேவால பிடிக்க முடியாது. ஆப்வியஸா ஈஸி டிரைவ் டு பேஸ்கெட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேக்ஸி தான் ஆக்சுவலி பிரான்சனை காட் பண்ணும். 47-10 ஹையஸ்ட் டபுள் இன் மிக்ஸ் ஹிஸ்டரியா பிளே ஆஃப்ல. ஆமா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இது ஃபில்லி அவுட். இது அது ஃபில்லி காலி இது. ஐஸ் ஸ்டிச்சிங் எம்பிட் ஐஸ் ஸ்டிச்சிங் 2021 ரன்ல ஒரு வகையில வந்து பெருசா அஃபெக்ட் ஆகாதுன்னா கிறிஸ் மிடில்டன் ரன் அந்த 2021ல எவ்வளவு கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ். போன கேமே கிளட்ச் ஆஃப்டர் கிளட்ச் போட்டு நொறுக்குனானே போன கேம். நான் எப்படி அவனுக்காவது நேற்று கேம் ஜெயிச்சிருக்கேன். இல்ல இல்ல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறான். சோ அந்த பேரு மாஸ்க் பண்ண இருந்ததுனால ட்ரூ ஹாலிடே வந்து பெருசா ப்ராப்ளமா தெரியலடா. எப்போ கிறிஸ் மிடில்டன் இன்ஜுரின்னு போயிட்டானோ கிறிஸ் மிடில்டன் ரோல வந்து இவன் அஃபென்ஸ்ல ஆட சொல்றாங்க. எனக்கு அதான்டா எனக்கு டேம் கூட காட்டும் யாரிஸ் மட்டுமாச்சும் வர சொல்றான். ஆக்சுவலி பேசஸ் டிஃபென்ஸ் எல்லாம் போட்டு உரிச்சிருவான்டா. ரொம்ப இன்னைக்கு ஜெயிச்சிட்டானுங்கன்னா மேபி நான் படிச்ச யானிஸ் இன்னும் நெக்ஸ்ட் 2 கேம்ஸ்ல ஆன்டிசிபேட் பண்ணலாம்னு போட்டுருந்தான். ஆனா ஆக்சுவலி அவனுக்கு லெஃப்ட் காஃப் ஸ்ட்ரெயின் தானே. லெஃப்ட் காஃப் ஸ்ட்ரெயின். அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு அந்த அக்கிலஸ்ல ஏதோ ஒரு புல் இருந்துச்சு. சோ அதனால தான் அவனை இவனுங்க அவன் பிராக்டீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானா. எனக்கு தெரிஞ்சு ஆன் கோர்ட் பிராக்டீஸ் கூட அவன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு போட்டுருந்தாங்க. யானிஸ பெஞ்ச்ல பார்த்தா ஆல் ஸ்டார் மாதிரி இருக்கு. ஆல் ஸ்டார் மாதிரி சப்போர்ட் பண்றான். எனக்கு தெரிஞ்சு யானிஸ்லாம் இல்லாம இந்த பேசஸ்லாம் இன்னைக்கு தோத்துட்டா முடிஞ்சதுடா. இன்னைக்கு தோத்துட்டா மேபி யானிஸ் நெக்ஸ்ட் கேம் வர சான்ஸ் இருக்கு. 3-1 வந்துரும் பேசஸ்க்கு. மேபி வர சான்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சா இன்னொரு கேம் யானிஸ் இல்லாம ஆட பாப்பானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-2ல ஸோ ஒரு கேம்பிள் எடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன கேட்டா 3-1 டவுன் ஆனா கூட யானிஸ் வந்தா பக்ஸ் கேன் ஸ்டில் வின்ரா. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஈஸி டீம் தான் பேசஸ். பட் ஆனா உனக்கு உன்னோட பிரான்சைஸ் பிளேயரே இல்லாததானே கம்ப்ளீட் ப்ராப்ளம் ஆகுது. பிரான்சைஸ் பிளேயர் பிளஸ் உனக்கு நீ டேம் யானிஸ் கிறிஸ் தவிர யாருமே ஆட மாட்டானடா. பீஸ்லி வேஸ்ட். யானிஸ் இல்லாம பீஸ்லி குப்பை. ப்ரூக் லோபஸ் அஃபென்சிவ் ரீபவுண்டும் எடுக்க மாட்டான். பாபி போர்ட்டிஸும் ஒன்றும் பண்ண மாட்டான். உனக்கு பேட் கான்டென்ட் பேட் பெவர்லியை வச்சு பேக் கோட் வச்சு ஆடிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஆடினா என்னடா பண்ண முடியும்? லோபஸும் அவனை சுத்தி தான் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே ரிவால்வ் ஆகுதா. உனக்கு யானிஸை சுத்தி தான். ஏன்னா வந்து யானிஸ் இருந்தா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லோபஸ் நீ உட்கார வச்சிடலாம். அவன் இருக்கிற ஏஜுக்கு அவனால அப் அண்ட் டவுன் ஓடவே முடியல ஃபாஸ்ட் பிரேக்லாம். லோபஸ் போன கேம் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஸ்டெஃப் கரிமே ஆடிட்டான். அவன் பேசிக்கலி பெரிமீட்டர்ல இருந்து ஷூட் பண்ற ஷூட்டர் மாதிரி ஆடிட்டு இருக்கான்டா. பெயிண்ட்ல ஆடணும் உன்னோட பிக். அவன் சோம்பேறிடா. அவன் இந்த சீரீஸ்ல வந்து ஹாலிபர்டன் வந்து 23 ரீபவுண்ட்ஸ், லோபஸ் வந்து 7 ரீபவுண்ட். லோபஸ் வந்து 7-2 7-3. வேலையே பால பிடிக்கிறது தான். இதெல்லாம் ப்ரூக் ஹிட்லர் ஆக்டிவிட்டிஸ் தம்பி. ஏய் ஹாலிபர்டன் வந்து how can he have more rebounds than you? அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் டெரரிசம்டா. ஸோ அங்கதான் உனக்கு வந்து யானிஸ் இருந்தா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவன் 5 ஆடுவான் நிறைய கேம்ல. அவன் 5 இருக்கிற லைன் அப்ல வந்து உனக்கு பாபி போர்ட்டிஸ் கூட உள்ள இறங்கிடுவான். உனக்கு வந்துட்டு பொசிஷனல் சைஸும் இருக்கும். ஆனாலுமே வந்துட்டு இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் கேம்ல கிறிஸ் மிடில்டன் ஆங்கிள் ஸ்ப்ரெயின் சரியா. இப்போ டேம் அவுட்டு, யானிஸ் அவுட்டு. ஸோ 3 பிளேயர்ஸ் இன்ஜூர்டுன்னு வச்சுப்போம். அவனுக்கு வந்து பீஸ்லி யூஸ்லெஸ், ஜே கிரவுடர் யூஸ்லெஸ், பேட் கான்டன் யூஸ்லெஸ், பாபி போர்ட்டிஸ் யூஸ்லெஸ், ப்ரூக் லோபஸ் யூஸ்லெஸ். ஸோ ரொட்டேஷன்ல 5 பிளேயர் யூஸ்லெஸ்ஸா இருக்கான். எப்படி ஜெயிக்கிறது சொல்லு? ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் 2-3 பேர் ரொம்ப எங்க டிபெண்ட் பண்ண முடியாது. ஏஜே கிரீன், ஆண்ட்ரே ஜாக்சன் அவனுங்களும் டிபெண்ட்லாம் பண்ண முடியாது. பாபி போர்ட்டிஸ்லாம் ஹோம் பாய்டா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நாய் ஃபைசர் ஃபோரம்ல தான் ஆடும். இப்போ அங்கேயும் ஆட மாட்டான். நான் விட்டேன். அவனை ட்ரேட் ஆஃப் பண்ணிட்டு போனோம். அடுத்த சீசனை பார்ப்போம் என்ன பண்றாங்க. பண்ணுவாங்களா இல்ல லெஸர் கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்களா? இப்போ அடுத்த 2 கேம் ஆடலனா பண்ணிடுவாங்க கண்டிப்பா. நீங்க பேக் டு சிகாகோவா? அவனை வந்து ஆல்ரெடி விகின்ஸ் ட்ரேட் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரேட் டெட்லைன்ல விகின்ஸ் இல்ல கிராண்ட் வில்லியம்ஸ் வாங்கணும் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த இப்போ ஆடலனா ஏன்னா டேம் யானிஸ் சாம்பியன்ஷிப் விண்டோ ரொம்ப கம்மிடா. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். இல்லாட்டி யானிஸ் வேற எங்கேயா போயிடுவான். டேம் வேற எங்கேயா வில்லியம்ஸ் வாங்கி போட்டுக்கிறதுக்கு நீங்க பாபி போட்டுஸே வச்சுக்கலாம். டேய் கிராண்ட் வில்லியம்ஸ் தான். கிராண்ட் வில்லியம்ஸ் நம்ம 3 பேர் ஆடுவாங்கடா. ஆமா வேஸ்டியா சான்ஸ் இல்ல. அவனுக்கு அந்த ஒன்லி காட் மோட் ஆன ஒரே கேம் 2022ல 27 பாயிண்ட்ஸ். அத தவிர அவன் லைஃப்லயே ஒரு கேம் அப்படி ஆனது இல்ல. அவன் கேவ்ஸோட கிளட்ச்ல 2 ஃப்ரீ த்ரோ ஓடுவான். மிச்சல் வந்து பேண்ட்ஸ் கழட்டாம இருக்கிற வரைக்கும் சரி. அவன் மீதி எல்லாம் பண்ணிட்டான்.
உனக்கு வந்துட்டு பாபி போட்டிஸ் வந்து எனர்ஜியாவது இருக்கும். உனக்கு வந்துட்டு பாபி இறங்கினா உனக்கு ஃபைசல் ஃபோரம் அட்லீஸ்ட் சியராவது பண்ணும். கிராண்ட் வில்லியம்ஸ் இறங்கினா ஃபைசல் ஃபோரமே பூ பண்ணும். போர்ட்டிஸ் ஃபேடே நல்லா பண்ணுவான்டா. ஜாலியா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதனால ஃபேன்ஸ் இறக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்மாலர் கான்ட்ராக்ட் எடுத்து வர இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சா கொஞ்சம் ஒரு ஹோப் இருக்கு. அடுத்த கேம் மேபி ஆனஸ் வருவான்ட்டு, பட் தெரியல, பாப்போம். நான் வந்து ஆனா அடுத்த சீசன் போயிட்டேன், 2025 போயிட்டேன் நான். இப்போ கிவ் ப்ரோ அப் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு உனக்கு யானஸும் இல்ல டேமும் இல்லைன்னா மிடில்டன்லாம் அப்படியே மாய்ஸ்ட் ஜார்டனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் உண்டு. இதெல்லாம் ரொம்ப போன கேம் கஷ்டம். அவன் வந்து ஜார்டன் டிஎன்ஏ வந்து லாக்கின் ஆகி இறங்கிருச்சு உள்ள. ஐயோ அது வேறயா, ஒரு கேம் தான் அவனுக்கு அப்பப்ப இறங்கும். போன கேம் இறங்கிருச்சு, இந்த கேம் இறங்குமா? அது வேற பிரச்சனை. டேய் போன கேமே வந்து இவன் அக்கிலஸ் இன்ஜுரி வேறடா டேம், அதோடய ஆடிந்தான்டா ஃபுல்லா. ஆமா அதோடய போர்த்து லிம் பண்ணி ஆடிந்தான்டா. எனக்கு அதான் பாவமா இருக்குடா. என்னதான் பண்றானுன்னு தெரியல. அப்படியே செத்துருவானுங்க போல கோர்ட்ல எல்லாம் சீரீஸ் முடியறதுக்குள்ள. ஐயோ, ஆமா லாஸ்ட் 2 இயர்ஸா லாஸ்ட் 3 இயர்ஸா பக்ஸ் கம்ப்ளீட் இன்ஜுரி ரிடன் தான். ஒரு ஹெல்த்தி டீமே ஃபர்ஸ்ட் இல்ல பிளே ஆஃப் ரன் போறதுக்கு. அதுவும் இந்த மாதிரி இல்லடா மேட்ச்அப்லாம் வந்து பிளேயர்ஸ் ஹெல்த்தியா ஆமா. இருந்தாங்கன்னா இல்ல அது எனக்கு வேற, அதான் இதெல்லாம் எனக்கு ஸ்வீப். எனக்கு ஹீட்டு இல்ல ஃபில்லி ஹீட்டை தோத்தா கூட எனக்கு அசிங்கம் இல்லடா. எனக்கு பேசஸ் தோக்கறதாண்டா என்னால ஏத்துக்கவே முடியல. ஆமா அவனுங்க ரெகுலர் சீசன்ல வேற பால் எல்லாம் புடிங்கி வச்சு அசிங்கமா அதை பண்ணிட்டாங்க. அவனுங்களே ஒரு ஃபேக் ரைவல்ரி மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்கடா 4-1 வின்னுக்கு ஏய் அப்புறமா. அவனுங்க ஐயோ, அந்த அவனுங்க இந்த இன் சீசன் டோர்னமெண்ட்ல கேம் டைம்லாம் காட்டுவானே அந்த ஹேலி, அதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ அவன் ஷூட்டிங் மோஷன் பார்த்தாலே அப்படியே கிரவுட்ல இருந்து ஒரு ஷூட் பண்ணிடலாமான்னு இருக்குடா பாக்கிறதுக்கு. கேவலமான எரிச்சலா ஷூட்டிங் இருக்கும்டா. மோஷன். ரொம்ப வின் ஹாரி பண்ணிட்டா வேற சீரிஸ் வின்ன்றதுனால இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங், ஹெல்த்தி ராஸ்டரே இல்ல அப்படிங்கறதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. பக்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு சீனா போடுவானுங்க. நேத்து ஆமா நெய்ஸ்மித்லாம் அடி அவன் போடுற த்ரீல அவனாலே நம்ப முடியல. ஆமா ஜாலி ஹோம் கோர்ட்டு, உனக்கு ரோல் பிளேயர்லாம் ஜாலியா ஆடுவான். எதிர் டீம்ல 2 பிளேயர் வேற இல்ல, ஃபுல் கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு. ஓ as we இன்னைக்கு speak எப்படியாவது வின் பண்ணுங்க. கிளிப்பர்ஸ் வந்து 20 பாயிண்ட் லீட்ல இருக்கு டாலஸ்ட. ஐ மீன் ஆமாண்டா. கிளிப்பர்ஸ் ப்ரோ, ஸோ கிளிப்பர்ஸ். ஸோ நீ வந்து 4th குவார்டர் மாதிரி நீ அவங்கள நம்ப முடியாது, என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. கரெக்ட் தான். பாப்போம், டாலஸ்ல வேற நடக்குது ரோட் கேம். ஸோ லூகா கிளிப்பர்ஸ் வந்து ஜெயிச்சானா ஸ்லீப் வாக் பண்ணிட்டு இருந்திருப்பான் எனக்கு கேட்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் எழுந்துட்டானா அது வேற கேம். செம்ம செல்ஃப்லெஸ் லூகா ஆடுறான்டா கைரிலாம். நேத்துலாம் ம் பக்காவான கேம்டா நேத்து கைரி லூக்காலாம். மேவ்ஸ் எனக்கு பர்சனல் ஃபேவரட். மேவ்ஸ் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கும் ஆசையா இருக்கு மேவ்ஸ் வரணுன்ட்டு. மேவ்ஸ் ஆர் வூல்ஸ் ரெண்டுமே ஐட் பி மேப்ஸ் ஓகே. வூல்ஸ். ஏன்னா அவங்க 2 பேர் இருந்தா வச்சுக்கோ, உனக்கு அஜெண்டா எதுவும் இருக்காது, ஃப்ரீயா இருக்கும். பாஸ்கெட் பால் தான், இவனை எனக்கு புஷ் பண்ண அவனை புஷ் பண்ணுன்ற இதுவே கிடையாது. எனக்கு ஈஸ்ட்ல நிக்ஸ் தான் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல எனக்கு ஈஸ்ட்ல செல்டிக்ஸ் தான் போகணும்னு இருக்கு. பட் ஃபைனல்ஸ் வந்து எனக்கு வெஸ்ட்ல இருந்து வூல்ஸ் செல்டிக்ஸ் இல்லாட்டி மேவ்ஸ் செல்டிக்ஸ். இந்த பாப்போம் என்ன நடக்குது. சர்வியன் காக் சக்கர் வராம இருந்தா சரி. வேற யாரும் இல்ல அவன் ஃபைனல்ஸ் போயிட்டா அடிச்சிருவாயா செல்டிக்ஸ் எல்லாம் ஈஸியா. ஆனா நீ சொன்ன மாதிரி நிக்ஸ் போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. எக்கச்சக்க சான்ஸ் இருக்கு நிக்ஸ் போறதுக்கு. டேய் அவனுக்கு ஸ்குவாடாவே பக்காவா வர்றாங்கடா. நல்ல டெப்த்ரா அவங்களுக்கு. இந்த பாக்டான வச்சு தானே இல்ல வேற யார் வாங்கினாங்க? அவனுங்க போன கேமோட இந்த கேம் வந்து இன்னைக்கு பாக்டான வச்சு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். பட்டும் அவன் ஆமா காலையிலே இன்னைக்கு விழுந்தான். இன்ஜுரி. ஸோ என்னன்னு தெரியல, அது பார்க்கணும். மற்ற நல்ல டீம் ஆக்சுவலா நிக்ஸ். அவனுக்கு 3 ஸ்டக் பண்ணலைன்னா கூட அவனுங்க டைம்ஸ் அண்ட் இதுல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுறானுங்க. பிரன்சன் ஈஸியா ஃபவுல் பேட் பண்றானுங்க. ஸோ பிரன்சன் அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிரன்சனுக்கு. இல்ல பாப்போம். சரி பாப்போம். நம்ம இன்னொரு 2 டேஸ்ல திருப்பி இன்னொரு சிட்டப் போடணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு. லாங்கா போயிட்டு இருக்கு இந்த எபிசோடு. நம்ம அப்படியே ஆனால் ரேப் அப் பண்ணிப்போம். ரைட் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். ரொம்ப போர் அடிக்காமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக வேற போயிருக்கு இந்த எபிசோடு. பட் யா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் அ ட்ரூ NBA ஃபேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணுவோம். டேக் கேர், பாய். Alright, see you guys. Bye.